வணக்கம் மக்களே, நான் உங்கள் அஸ்வின். புதிய கிரைம் த்ரில்லர் நாவலுடன் உங்களை சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. ஏஜென்ட் அனுஷ்கா, பாகம் 12, சதியின் சத்தம். ஒரு வித்தியாசமான கிரைம் த்ரில்லர். இதில் காட்டப்படும் ஆபத்தும் வித்தியாசமானது, பரபரப்பான. இந்த கதையை கேட்க தயாரா? வாருங்கள், கதைக்குள் செல்வோம். சத்தத்தில் புதிய குற்றம். இது சதியின் சத்தம், ஆபத்தின் மொத்தம். அனுஷ்கா மறைவாக நின்று கொண்டிருந்த இடத்தில் காற்று மிகவும் பலமாக அடித்தது. உள்ளே என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது கூட சரியாக கேட்கவில்லை. வழக்கம் போல் அவள் மறைந்து கொள்ள இருட்டு துணையாக இருந்தது. இயற்கையை மனிதனால் கட்டுப்படுத்த முடியாது என்பதற்கு இந்த காற்று ஒரு சான்று. காற்று இடைவிடாமல் வீசிக்கொண்டே இருந்தது. இருட்டில் மூழ்கியிருந்த பெரிய மேன்ஷனின் 2வது தளத்தில் இருந்தால் அனுஷ்கா. மனதையும் காதையும் கூர்மையாக்கி காற்று சத்தத்தை தாண்டியும் உள்ளே என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்டாள். ஹோட்டல் ஜாஸ்ல தான் மீட்டிங் நடக்க போகுது, எல்லாரும் வரன்னு சொல்லிட்டாங்க. நீ அவனை மடக்க முடியும்னு நினைக்கிற? நான் அவங்கிட்ட பல தடவை பேசி பார்த்துட்டேன். அவன் கொஞ்சம் பயப்படுறான். எதுக்காக பயப்படுறான்? வரப்போறது யாருன்னு சொல்லிட்டே இல்ல? சொல்லிட்டனே, ஒரு தடவைக்கு 1000 தடவை சொல்லிட்டேன். அப்புறம் எதுக்காக திரும்பவும் பயப்படுறான்? அதை விடுங்க, நீங்க மீட்டிங் கன்ஃபார்மா வரீங்கல்ல, நான் இல்லாமையா? அனுஷ்கா உள்ளே நடப்பதை கேட்டுக்கொண்டிருந்த பொழுதே ஒருவன் அனுஷ்கா இருந்த இடத்தை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தான். எப்பொழுதும் தன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்த்து கொண்டே இருக்கும் அனுஷ்கா இதை கவனிக்காமல் விடுவாளா? அனுஷ்கா வருவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு உள்ளே உரையாடி கொண்டிருந்தவர்கள் அவர்களின் அடியாளை அழைத்தார்கள். என்ன சரக்கு வேணும்? ஏண்டா கூப்பிட்டா என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா? எடுத்த உடனே என்ன சரக்குன்னு தான் கேட்பையா? நீங்க சரக்கு வாங்குறதுக்கு தான் இந்நேரத்துக்கு போக சொல்லுவீங்க. தெரிஞ்சா சரி, அவருக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு வாங்கிட்டு வா. சார், அதெல்லாம் எனக்கு வேண்டாம். விருந்தாளியை போல் இருந்தவர் வேண்டாம் என்று பக்குவமாக மறுத்து விட்டார். வேண்டாம்லாம் சொல்லக்கூடாது. இங்க வந்தா நாங்க ஃபுல்லா கவனிச்சுதான் அனுப்புவோம். இல்ல மீட்டிங்கை முடிச்சிடலாம்னு பார்த்தேன். அவன் வரதுக்குள்ள பேசி முடிச்சிடலாம். நீ என்ன பண்ற? போய் வாங்கிட்டு வந்துரு. இப்பொழுது உடல் நலத்திற்கு தீங்கான மதுவை வாங்க போயிருந்தவன் திரும்பவும் வந்திருந்தான். அனுஷ்கா அவனை உடனடியாக கவனித்து விட்டதால் சுவரோடு சுவராக ஒட்டியபடியே மெதுவாக நகர்ந்தாள். அவள் மூச்சு விடும் ஓசை அவளுக்கே கேட்டது. உடனடியாக அந்த தளத்தின் விளிம்பிற்கு வந்தாள். தாவினாள். மறுபக்கம் வந்து அங்கே இருந்த விளிம்பில் காலை வைத்து மறைந்து நின்று கொண்டாள். அந்த சிறிய விளிம்பில் சன்ஷேடை பிடித்தபடியே நின்று கொண்டிருந்தவளுக்கு அவன் பார்த்திருப்பானா அல்லது பார்த்திருக்க மாட்டானா என்ற சந்தேகம் வந்தது. ஆனால் அவன் பார்த்து விட்டான். அத்தோடு நிறுத்தாமல் இப்பொழுது அவன் தளத்தின் முடிவை நோக்கி வந்து கொண்டிருந்தான். அவன் என்னைய பார்த்துட்டான், அதுல சந்தேகமே இல்லை. இருட்டில தான் இருந்தேன், எப்படி பார்த்தான்? அவன் தன் தலையை வெளியே நீட்டி பார்த்தான். 2 பக்கமும் திரும்பி சோதித்தான். அனுஷ்கா அங்கே இல்லை. யாரையோ பார்த்த மாதிரி இருந்ததே. கண்டிப்பா நான் யாரையோ பார்த்தேன். ஆனால் அனுஷ்கா அவன் வருவதற்குள் புத்தி கூர்மையுடன் அருமையாக செயல்பட்டிருந்தாள். சன்ஷேடை பிடித்து அதற்கு மேலே போய் பதுங்கி கொண்டாள். சன்ஷேடை பிடித்து தொங்கி கைகளின் பலத்தினால் எம்பி சரியாக அவன் வந்த பொழுதுதான் காலை உள்ளே இழுத்து கொண்டாள். சன்ஷேடை கெட்டியாக பிடித்து கொண்டாள். காற்று கீழே தள்ளிவிடுமோ என்ற பயம்தான் அதற்கு காரணம். ஆனால் வந்தவன் யாருமில்லை என்று பார்த்துவிட்டு உடனடியாக கிளம்பவில்லை. தந்திரமாக ஒரு யோசனையை செய்தான். தரையில் நின்று கொண்டிருந்த அடியாள் ஒருவனை அழைத்தான். லே, இங்க பாரு, மாடி பாரு, என்னென்ன வேணும்? சன்ஷேட்ல யாராவது உட்கார்ந்துருக்காங்களான்னு விளக்கடிச்சு பாரு. அவன் கட்டளையிட்டது அனுஷ்காவிற்கும் கேட்டது. கையில் டார்ச்சை வைத்திருந்தவன் உடனடியாக 2வது மாடியை நோக்கி செலுத்தினான். வெளிச்சம் அனுஷ்கா இருந்த இடத்தை நோக்கி பாய்ந்தது. ஆனால் அனுஷ்கா சன்ஷேடை 2 கைகளால் பிடித்து தொங்கி நின்று கொண்டிருந்த மனிதனின் மார்பு கூட்டில் 2 கால்களால் ஓங்கி உதைத்தாள். அவன் வாங்கி வந்திருந்த சரக்கு பாட்டல்கள் சிதற விழுந்தான். அனுஷ்காவும் தாறுமாறாக உள்ளே குதித்ததால் தரையில் அப்படியே விழுந்தாள். அனுஷ்கா சுதாரித்து எழுந்து கொண்டாள். அடி வாங்கியவனும் நேரம் தாழ்த்தாமல் எழுந்து கொண்டான். அங்கே ஒரு பலமான சண்டை தொடங்கியது. அனுஷ்கா ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் தெளிவாக இருந்தாள். எந்த விதமான சத்தத்தையும் இந்த சண்டை ஏற்படுத்தக்கூடாது. அப்படி ஏற்படுத்தினால் உள்ளே இருப்பவர்களுக்கு விஷயம் தெரிந்துவிடும். அனுஷ்காவால் தொடர்ந்து அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று கேட்க முடியாமல் போகும். அனுஷ்காவுடைய தொண்டை பகுதியை நோக்கி ஓங்கி குத்தினான். அனுஷ்கா விலகியதும் அவனுடைய முஷ்டி காது மடல்களை உரசி கொண்டு பாய்ந்தது. ஆனால் அனுஷ்கா அவனுடைய கையை பலமாக பற்றினாள். அவனுடைய தொடையில் இடது காலை வைத்தாள். வலது காலின் முட்டியை உயர்த்தி தாடையில் பலமாக இடித்தாள். இந்த அடியே அவன் சரிவதற்கு போதுமானதாக இருந்தது. ஆள் பலமானவனாக தெரிந்தாலும் அனுஷ்கா தன்னுடைய நாணல் தேகத்தை பயன்படுத்தியே அவனை சாய்த்து விட்டாள். திரும்பவும் அவர்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்டாள். ஹோட்டல் கன்ஃபார்ம் தானே? ஆமா, கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நான் ஓனர் கிட்ட கூட பேசிட்டேன். ஹோட்டல் ஜாஸ் தானே? ஆமா. அந்த ஹோட்டல் வேணாமே, நாம பண்ண போற மீட்டிங்க்கு அதுதான் சரியா வரும். அப்ப நான் கிளம்பட்டுமா? இருங்க, என்னோட ஆள் வந்துருவான். தெருமுக்கில் இருக்கிற பாருக்கு போயிட்டு வர்றதுக்கு எவ்வளவு நேரமா? இல்ல, அவன் இப்ப வந்துருவான்.
அவர்கள் பேசிக் கொண்டிருந்த விஷயம் மிகவும் தீவிரமானது என்பதால் வெளியே சரக்கு பாட்டில்கள் உடைந்தது கூட அவர்களுக்கு கேட்காமல் போனது. ஹோட்டல் ஜாஸ். அனுஷ்கா முணுமுணுத்துக் கொண்டாள். அதற்குள் தரைத்தளத்தில் இருந்தவன் சன்ஷேடின் மேலே யாரும் இல்லை என்பதை பார்த்து விட்டான். அதே போல தன்னை அழைத்தவனையும் காணவில்லை என்பது அவனுக்கு புரிந்து போனது. உடனடியாக மாடிப்படிகளை நோக்கி அவன் விரைந்தான். இரண்டாவது மனிதன் வந்து விட்டான் என்பதையும் அனுஷ்கா பார்த்து விட்டாள். எத்தனை பேருடா வருவீங்க? உள்ள என்ன நடக்குதுன்னு கேட்கவே விட மாட்டேங்கிறீங்களே. முணுமுணுத்தபடியே இருட்டில் மறைந்து கொண்டாள். இருட்டை நினைத்து அவளுக்கே பெருமையாக இருந்தது. அவனை தாக்காமல் கண்ணில் படாமல் அங்கிருந்து கிளம்பி விடலாம் என்பதுதான் அவளுடைய எண்ணம். ஆனால் அவன் அவளுக்கு இவ்வளவு நேரம் துணையாக இருந்த இருட்டை விளக்கும் விதமாக லைட்டின் சுவிட்சை போட்டான். வெளிச்சம் பிரகாசமாக வந்தது. அவன் ஒரே நேரத்தில் பல சுவிட்சுகளை டொக் 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 என்று போட்டான். திடீரென்று அந்த இடம் வெளிச்சத்தில் குளித்தது. வெளிச்சம் வந்ததும் கருணையே இல்லாமல் அவனுடைய தோளில் எட்டி உதைத்தாள் அனுஷ்கா. படிகளில் அவன் உருண்டான். அவள் தரைத்தளத்தை நோக்கி ஓடினாள். 2 அடியாட்களை தவிர வேறு யாரும் வரவில்லை என்பதை அனுஷ்கா கணித்துக் கொண்டாள். தொடர்ந்து ஓடினாள். மதில் சுவரை தாண்டி குதித்தாள். அவளுடைய ஆஸ்தான இருசக்கர வாகனம் அவளுக்காக காத்து கொண்டிருந்தது. தாவி ஏறினாள். அந்த இடத்தை விட்டு பறந்து விட்டாள். எப்போதும் நினைத்தது மட்டுமே நடந்து கொண்டிருக்காது, நினைக்காததும் நடக்கும். அப்படித்தான் என்று நடந்து விட்டது. அனுஷ்கா யாருக்கும் தெரியாமல் போய் அவர்களுடைய உரையாடலை கேட்டுவிட்டு அங்கிருந்து கிளம்பி விடலாம் என்றுதான் நினைத்தாள். ஆனால் 2 பேரை அடித்து துவம்சம் செய்ய வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. இதை அவள் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் நடந்தது நடந்துவிட்டது. நடந்ததை பற்றி சிந்திக்காமலும் இருக்க முடியாது. மீட்டிங்கை முடிச்சுட்டு ஆளுங்க வரலைன்னு சொல்லி அவங்க வெளியில வந்து பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது 2 பேர் அடிபட்டு இருக்கிறது தெரிஞ்சிரும். அவங்க பிளான் பண்ண மாதிரியே அவங்களோட இன்னொரு சீக்ரெட் மீட்டிங்க ஹோட்டல் ஜாஸ்ல தான் வைக்க போறாங்கிறத மாத்தினாலும் மாத்திருவாங்களோ? திரும்பவும் ஸ்பை பண்ண வேண்டியது வருமா? ஆனா எக்ஸாக்டா எப்ப மீட்டிங் நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுமே. அவங்கனால அந்த மீட்டிங்கை மாத்த முடியும்னு எனக்கு தோணல. அப்படியே மாத்தினாலும் நம்மளுக்கு தான் ஒரு ஆப்ஷன் இருக்கே. அதை ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு தேவையானதை சாதிச்சிடலாம். அனுஷ்கா மனதில் யோசித்ததை வைத்து கூட யாராலும் ஒன்றும் கணிக்க முடியாது. இந்த இரவில் எங்கே செல்ல வேண்டும் என்பது அவளுக்கு தெளிவாக தெரியும். நேரடியாக DISக்கு சென்றாள். டேட்டா இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அவள் வேலை செய்து கொண்டிருக்கும் என்ஹான்ஸ்ட் டிடெக்டிவ்ஸின் முக்கியமான ஒரு அமைப்பு. ஆனால் அனுஷ்கா வேலை செய்து கொண்டிருந்த பிரிவு பெட்டி கேசஸ் டிபார்ட்மெண்ட். ஏற்கனவே DISக்கு தகவல் கொடுத்துவிட்டு தான் அவள் போயிருந்தாள். ஆதலால் இவள் சென்றவுடன் கதவு திறக்கப்பட்டது. உள்ளே இருந்த ஏஜென்ட் அனுஷ்காவை தூக்க கலக்கத்துடன் வரவேற்றான். என்ன ஏஜென்ட், தூங்கலையா? யாராவது வந்தாங்கன்னா வாங்கன்னு கூப்பிடணும். முக்கியமா என்ன மாதிரி ஒரு ஏஜென்ட். வெல்கம் IHAG-10. உங்களுக்கு என்ன வேணும்? தூங்கிட்டியா? இல்லைங்க ஏஜென்ட். விளையாடாத. ஹோட்டல் ஜாஸை பத்தி தெரியணும். யார் விளையாடுறாங்க? நீங்க தான் விளையாடுறீங்க. இந்த நைட் நேரத்தில் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? காலையில ஆக்ஷன் எடுப்பேன். உனக்கு என்ன? நைட்டே ஆக்ஷன் எடுப்பீங்களோன்னு நினைச்சேன். ஏஜென்ட்ஸ்னா அளவாதான் பேசணும். வாய்க்கிலேயே வாய் அடிக்க கூடாது. ஆதித்ய விக்ரம் சார் சொன்னது உனக்கு ஞாபகம் இல்ல? நல்லாவே ஞாபகம் இருக்கு ஏஜென்ட். ஹோட்டல் ஜாஸை பத்தி உங்களுக்கு தெரியணும். வெப்சைட்ல இருக்கிற டேட்டாவை என்னால ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். அது யாருக்கு வேணும்? அதை நான் எனக்கு தேவைப்படும் போது பாத்துக்குவேன். இப்ப நீங்க இந்த ஜோன்ல பர்சனலா டேட்டாவை கலெக்ட் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல, அதுதான் எனக்கு வேணும். சரி, நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். நிஜமாலுமே அப்படி ஒரு ஹோட்டல் இருக்கா என்ன? ஹோட்டல் இருக்காவா? கண்டிப்பா இருக்கு. இருங்க, ஃபுல் டீடைல்ஸும் தரேன். அவன் சொன்னதை போலவே செய்தான். ஹோட்டல் பிளஸ் பார் செட்டப் மாதிரியா? அனுஷ்கா அவன் கொடுத்த பிரிண்ட் அவுட்டை படித்து கொண்டே கேட்டாள். VIP கஸ்டமர்ஸ் மட்டும்தான் போக முடியும். அது என்ன அப்படி ஒரு ஹோட்டலு? அதுதான் ஹோட்டல் ஜாஸோட பிரீமியமான சர்வீஸ். பணக்காரன் குடிக்கிறது கூட இன்னொரு பணக்காரன் கூட தான். அனுஷ்கா பக்கங்களை திருப்பிக் கொண்டே இப்படி சொன்னாள். சாதாரணமாக சொன்னாலும் அதில் பயங்கரமான உண்மைகள் இருப்பதை எதிரில் இருந்தவன் புரிந்து கொண்டான். நீ கொடுத்திருக்க டேட்டாவை வச்சு பார்க்கும்போது அந்த ஹோட்டலுக்குள்ள போகணும்னா அந்த ஓனரோட பர்மிஷன் தேவைப்படும் போலயே. ஆமாங்க ஏஜென்ட், நான் அந்த ஹோட்டலை விசிட் பண்ணணும். அதெல்லாம் முடியாத காரியம். பேசாம இருங்க. கண்டிப்பா நான் அங்க போயே ஆகணும். நான் தான் முடியாதுன்னு சொல்றேன்ல. என்ஹான்ஸ்ட் டிடெக்டிவ்ஸ்னால செய்ய முடியாதுங்கிற விஷயமே கிடையாது. நத்திங் இஸ் இம்பாசிபிள் டு அஸ். ரிமெம்பர் தட். எஸ் ஏஜென்ட், எனிதிங் இஸ் பாசிபிள். அனுஷ்கா அங்கிருந்து விடைபெற்று கொண்டு கிளம்பினாள். என்ஹான்ஸ்ட் டிடெக்டிவ்ஸ் நாட்டின் மிகப்பெரிய துப்பறியும் நிறுவனம். இவர்களுக்கு நாடு முழுவதும் பல கிளைகள் இருக்கிறது. லட்சக்கணக்கான ஏஜென்ட்டுகள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். மறைவாக இருந்தபடியே குற்றங்களை இவர்கள் தடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிறுவனத்தை தோற்றுவித்தது ஆதித்ய விக்ரம். அவனுக்கு துணையாக இருப்பது ஸ்வேதா. அவர்களிடம் நேரடியாக பயிற்சி எடுத்துக்கொண்டவள் தான் அனுஷ்கா. பயங்கரமான புத்தி கூர்மையை உடையவள். தன்னுடைய நாணல் தேகத்தை பயன்படுத்தி எதிரியை சுலபமாக சாய்க்க வல்லவள்.
அயன்ஹேன்ஸ் டிடெக்டிவ் நிறுவனம் நாடு முழுவதையும் ஜோன்களாக பிரித்திருந்தார்கள். இப்பொழுது அனுஷ்கா 2 ஜோன்களை கடந்து தன் வசிக்கும் ஜோனில் இருக்கும் சேஃப் ஹவுஸிற்கு வந்திருந்தாள். வந்ததும் சோர்வே இல்லாமல் வேலையை தொடங்கிவிட்டாள். அயன்ஹேன்ஸ் டிடெக்டிவ் நிறுவனத்தின் வெப்சைட்டில் ஹோட்டல் ஜாஸை பற்றி தேடத் தொடங்கினாள். அதற்கு சம்பந்தமான தகவல்களையும் தேடினாள். அவளுக்கு நிறைய விஷயங்கள் கிடைத்தது. முக்கியமாக ஒரு நபருடைய புகைப்படம். இவனை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். நான் ஒர்க் பண்ண கேஸ்ல இவனை பார்த்திருக்கேன். ஆனா இவனுக்கு எனக்கும் நேரடியான சம்பந்தம் எதுவும் கிடையாது. ஞாபகம் வந்துருச்சு. இவன் நான் கேஸ்ல ஹெல்ப் பண்ண நபரோட பையன். அவரோட பேரு. அனுஷ்கா தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்த பொழுது தஷ்வின் இடைமறித்தான். தஷ்வின் அவளுடைய AI விர்ச்சுவல் அசிஸ்டன்ட். அனுஷ்கா, எதுக்காக இப்படி கஷ்டப்பட்டு யோசிக்கிற? என்கிட்ட கேட்டா நான் சொல்ல மாட்டேனா? நம்மளோட ப்ரீவியஸ் இயரோட 4th கேஸ் எடு. அதை பத்தின டீடைல்ஸ் எனக்கு தேவைப்படுது. நீ ஹெல்ப் பண்ண ஆளோட பேரு சுப்ரபாலன். அவரோட பையனோட போட்டோவை தான் நீ பாக்குறேன்னு நான் நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. அவள் நிறைய படங்களை தொடர்ந்து பார்த்தாள். ஹோட்டல் ஜாஸுக்கு அவன் அடிக்கடி வந்து போகிறான் என்பது புரிந்தது. வெப்சைட்டிலிருந்து சுப்ரபாலனுடைய மகனின் படத்தை தன்னுடைய கைபேசிக்கு மாற்றிக்கொண்டாள். அவன் உதவி செய்வானா மாட்டானா என்பது அனுஷ்காவிற்கு சரியாக தெரியவில்லை. ஆனால் எப்பொழுதுமே அனுஷ்கா முயற்சி செய்து பார்த்து விடுவாள். ஒரு விஷயத்தை முயன்று விடுவது நல்லது. முயலாமல் விடுவதை விட முயன்று தோற்று போவது மேல். அந்த தோல்வியிலும் கூட ஒரு பாடம் இருக்கும். எதிர்பார்க்காத விதமாக அந்த முயற்சியில் நாம் வெற்றி பெறவும் வாய்ப்பிருக்கிறது. இதை மனதில் பதித்து வைத்துக் கொண்டிருப்பதால் அடுத்த நாளே அவனை சந்திக்க வேண்டும் என்று முடிவு கட்டி கொண்டாள். இரவு உணவை சாப்பிட்டாள். அவள் எப்பொழுதும் சாப்பிடும் நேரத்திற்கு முன்பே சாப்பிட்டு விட்டாள். தூங்குவதற்கு இன்னும் நேரம் இருப்பதால் ஒரு கிரைம் த்ரில்லர் படத்தை பார்த்தாள். படத்தின் பாதியிலேயே கொலையாளி யார் என்று கண்டுபிடித்துவிட்டு படத்தை நிறுத்திவிட்டு கைபேசியை எடுத்தாள். புதிதாக என்ன செய்திகள் வந்திருக்கிறது என்று பார்த்தாள். அயன்ஹேன்ஸ் வெப்சைட்டிலிருந்து ஒரு நியூஸ் பைட் வந்தது. அதை திறந்தால் ஒரு இளம் வயது பெண்ணுடைய பிணம் போலீசாரால் மீட்கப்பட்டிருக்கிறது. அந்த பெண் கொலை செய்யப்பட்டிருக்கிறாள். அவளை யார் கொலை செய்தார்கள் என்று போலீஸ் தீவிரமாக தேட தொடங்கி இருக்கிறார்கள். யார் இந்த கேஸை டீல் பண்றாங்க? அனுஷ்கா தேடி பார்த்தாள். அந்த கேஸை கையில் எடுத்திருப்பது இன்ஸ்பெக்டர் சத்ரபதி. கேஸை பற்றி அவரிடம் விசாரிக்க வேண்டும் என்று மனதில் குறித்து வைத்துக் கொண்டாள். அடுத்த நாள் காலை அவள் சுப்ரபாலனின் வீட்டில் இருந்தாள். காத்து கொண்டிருக்கும் பொழுது அவளுக்கு பலவிதமான எண்ணங்களும் வந்தது. அவள் இருந்த இடத்திலிருந்து வேறொரு இடத்தை பார்க்க முடிந்தது. அந்த இடத்தில்தான் சுப்ரபாலன் இறந்து போனார். அதை அவளால் மறக்க முடியாது. அது ஒரு கோரமான சம்பவம். இப்பொழுது அதே இடத்தில் வந்து அமர்ந்திருப்பது அதே நிகழ்வில் இருப்பதைப் போல மனப்பிரமையை கொடுத்தது. சுப்ரபாலனின் மகன் வருவதற்கு தாமதப்படுத்தி கொண்டிருந்தான். அவளுக்கு அந்த கேஸை பற்றிய சிந்தனைகள் வந்தது. சுப்ரபாலனுடைய கேஸை போல அவள் அதற்கு பின்பு ஒரு கேஸையும் சந்திக்கவில்லை. அவள் நூலிலையில் உயிர் தப்பிய கேசுகளில் அதுவும் ஒன்று. சாதாரண கேஸா அது? அவர் இறந்தது இன்றும் தத்ரூபமாக அவளுக்கு நினைவில் இருக்கிறது. ஏதோ ஒரு வேகத்தில் அவர் மகனிடம் உதவி கேட்கலாம் என்று கிளம்பி வந்துவிட்டாள். வந்ததும் தான் அந்த சம்பவம் ஞாபகத்திற்கு வந்தது. அப்படி ஒரு மோசமான சம்பவத்திற்கு பின்பு இவன் நமக்கு உதவி செய்வானா என்ற சந்தேகம் வலுத்தது. சார் வந்துட்டாரு, இன்னும் 2 நிமிஷத்துல உங்களை பார்க்க வந்துருவாரு. வீட்டில் இருந்த ஒரு பணிப்பெண் சொல்லிவிட்டு போனாள். ஆனால் 2 நிமிடத்திற்குள்ளாகவே அவன் வந்துவிட்டான். ஹாய் என்று சொல்லிக்கொண்டு இருக்கையில் அமர்ந்தான். அவன் கண்களில் ஒரு ஆச்சரியம் தெரிந்தது. ஜூஸ் சாப்பிட்றீங்களா? அவள் பதில் சொல்வதற்கு முன்பே பணிப்பெண்ணை அழைத்தான். இவங்களுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வாங்க. பணிப்பெண்ணும் ஏற்கனவே தயார் செய்து வைத்திருந்ததை போல வேகமாக பழச்சாறை எடுத்து வந்து விட்டாள். அனுஷ்காவிற்கு கொடுத்தாள். அசௌகரியத்துடன் அனுஷ்கா அதை வாங்கி கையில் வைத்து விட்டாள். இப்பொழுது இந்த பழச்சாறை குடிக்காமலும் இருக்க முடியாது. ஆதலால் குடிக்க தொடங்கினாள். சுப்ரபாலன் அவளுடைய கண் முன்பு இறந்து போன போதும் அவள் பழச்சாறை தான் குடித்துக் கொண்டிருந்தாள். இப்பொழுது அதே இடத்தில் அதே போல பழச்சாறை குடிப்பது அவளுக்கு அசௌகரியத்தை கொடுத்து கொண்டே இருந்தது. ஒரு வழியாக பழச்சாறை குடித்து முடித்தாள். ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. இல்ல, நான் சும்மா யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படிங்களா? எதுக்காக வந்தீங்க? அனுஷ்கா தயங்காமல் பதிலளிக்க தொடங்கினாள். நான் ஒரு கேஸை இப்போ டீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த கேஸுக்கும் உங்களுக்கு நேரடியா எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா எனக்கு அந்த கேஸ்ல உங்களோட உதவி தேவைப்படுது. இதழ்களை அழுத்தமாக மூடியபடியே அவன் யோசித்தான். சொல்லுங்க, என்னால என்ன பண்ண முடியும்னு நான் பாக்குறேன். இப்பொழுது அனுஷ்காவிடம் ஒரு சுறுசுறுப்பு பிறந்தது. இவ்வளவு நேரம் ஏதோ யோசனையில் இருந்தால். என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் நான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாமையே பேசிக்கிட்டு இருக்கேன். என்னோட பேரு அனுஷ்கா. அயன்ஹேன்ஸ் டிடெக்டிவ்ஸ்ல வேலை செய்யறேன். அனுஷ்காவை அவன் மறந்து விட்டான் என்று நினைத்து தன்னை பற்றிய தகவல்களை கொடுத்து கொண்டிருந்தாள் அவள். ஆனால் அவன் நன்றாகவே ஞாபகம் வைத்திருந்தான். இப்பொழுது அனுஷ்கா அவனுடைய வீட்டிற்கு வந்ததும் ஏற்கனவே அவளை பற்றி தெரிந்து வைத்திருப்பதால் தான்
அவளை பார்த்து ஆச்சரியப்பட்டான். எப்படி உங்களா மறக்க முடியும்? அவன் சாதாரணமாகவே சொன்னான். அவன் நல்ல விதமாக சொல்கிறானா அல்லது வருத்தத்துடன் சொல்கிறானா என்பது அனுஷ்காவிற்கு தெரியவில்லை. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. உங்களோட பேரு, நீங்க எங்க வேலை செய்யறீங்க, என்னோட அப்பாவுக்கு நீங்க எப்படி ஹெல்ப் பண்ணீங்க, அவர் இறந்து போகும்போது நீங்க இங்க இருந்தீங்க, இவ்வளவு பெரிய விஷயத்தையெல்லாம் எப்படி என்னால மறக்க முடியும்? அதுவும் சரிதான் என்று அனுஷ்கா நினைத்தாள். உங்களோட பேரு? என்னோட பேரு சஜன். நான் எப்படி உங்களுக்கு இந்த கேஸ்ல ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லுங்க. என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணி தருவேன். நீங்க அப்பாவுக்கு ரொம்பவுமே ட்ரூவா இருந்தீங்க, அது எனக்கு தெரியும். அவர் இறந்து போனது விதி, அதை யாராலும் மாத்த முடியாது. நீங்க இப்போ உங்களோட நேர்மையால மட்டும்தான் உயிரோடு இருக்கீங்க. am I right? அனுஷ்காவுடைய நேர்மைதான் அந்த கேஸில் அவள் உயிர் பிழைத்ததற்கான காரணம் என்பது அசைக்க முடியாத உண்மை. தயக்கத்துடன் தலையசைத்தாள். நீங்க ஹோட்டல் ஜாஸ விசிட் பண்ணிருக்கீங்களா? ஹோட்டல் ஜாஸ் என்று சொன்னதும் அவனுடைய முகம் மாறியது. அதை அவள் மனதில் குறித்து வைத்துக் கொண்டாள். நீங்க அந்த ஹோட்டலுக்கு அடிக்கடி போறீங்கல்ல? எனக்கு நல்லாவே தெரியும். இப்பொழுதும் அவன் முகத்தை அவள் பார்த்து கொண்டிருந்தாள். சஜன் அனுஷ்கா சொல்வதை ஒத்துக்கொள்வதா வேண்டாமா என்ற குழப்பத்தில் இருப்பது புரிந்தது. இருந்தாலும் குழப்பத்தில் இருந்தவன், ஆமா, நான் அடிக்கடி அந்த ஹோட்டலுக்கு போவேன். அந்த ஹோட்டல் சம்பந்தமா தான் நான் ஒரு கேஸை டீல் பண்ணிட்டு இருக்கேன். அனுஷ்கா அவன் பேசட்டும் என்று இடைவெளியை ஏற்படுத்தினாள். ஆனால் அவன் வார்த்தையை உதிர்க்காமல் அனுஷ்காவை தொடரட்டும் என்பதை போல அமர்ந்திருந்தான். அந்த ஹோட்டலுக்கு நீங்க போவீங்கிறத ஒத்துக்கிட்டீங்க. வேலைப்படையா ஒத்துக்கிட்டதுக்கு நன்றி. ஒரு வாரத்துக்கு எத்தனை தடவை போவீங்க? இதெல்லாம் கேட்க கூடாதுங்க. பரவாயில்ல சொல்லுங்க. நான் தினமும் போவேன். தினமும் நீங்க போறீங்கன்னா அந்த ஹோட்டலை பத்தி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். தினமும் போறதுனால ஒரு இடத்த பத்தி நல்லா தெரியணுங்கிற அவசியம் இல்லையே. நீங்க சொல்றது ஆக்வேர்டா இருக்கு. தினமும் போனா ஒரு இடத்த பத்தி தெரியணும் தானே? இல்லைங்க அனுஷ்கா, அந்த இடம் கொஞ்சம் மர்மமான இடம். அந்த ஹோட்டலுக்குள்ள ஒரு ஸ்பெசிஃபிக்கான இடத்துக்கு தான் போக முடியும், வர முடியும். சில இடங்களுக்கு ஆக்சஸ் இருக்காது. அந்த இடங்களுக்கு வேற ஆளுகளுக்கு ஆக்சஸ் இருக்கும். ஒரு மர்மமான ஹோட்டல்னு சொல்ல வரீங்க? நீங்க கேட்டதுனால சொன்னேன். இந்த மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு நீங்க எதுக்கு போகணும்? நீங்க இப்ப என்னை சந்தேகப்படுறீங்களா? உங்களுக்கு என் மேல சந்தேகம் இருந்ததுன்னா டைரக்டா கேளுங்க. இல்ல நீங்க ஹேண்டில் பண்ற கேஸ் நான் சம்பந்தப்பட்டதுன்னா என்கிட்ட நீங்க ஓப்பனாவே சொல்லலாம். ஏன்னா நான் என்னோட அப்பா மாதிரி எந்த கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ்லயும் ஈடுபடல. அதை நான் உங்களுக்கு ஷூரா சொல்ல முடியும். அதனால தைரியமா பேசுவேன். நான் அதிகமா பேசுறதா நீங்க நினைச்சுக்க கூடாது. தட்ஸ் ஃபைன், நோ ப்ராப்ளம். ஹோட்டலை பத்தி உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுங்க. அந்த ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருக்கிற ஓனர் எனக்கு நல்ல பழக்கம். இப்படி சொல்றதை விட பணக்காரங்களுக்கெல்லாம் அவர் நல்ல பழக்கம்னு சொல்றது சரியா வரும். அந்த ஹோட்டல் கொஞ்சம் ஹை செக்யூரான ஹோட்டல் கேள்விப்பட்டேன். நான் அந்த ஹோட்டலுக்குள்ள ஸ்பெசிஃபிக்கான டேட்ல உள்ள போகணுமே. நான் அந்த ஹோட்டலை பத்தி சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணுங்க. அந்த ஹோட்டலுக்குள்ள நினைச்சவங்க எல்லாம் உள்ள போக முடியாது. விஐபி மெம்பர்ஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. அந்த ஹோட்டலை விஐபி மெம்பர்ஸ்க்கானது. பார்ட்டிஸ், மீட்டிங்ஸ் எல்லாமே அங்க நடத்துவாங்க. செக்யூரான இடம் தேவைப்படுதில்ல, அதுக்காக தான் இப்படி ஒரு பிளேஸை பிளான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நல்ல ஃபேம் இருக்கு, பணக்காரனா இருக்கிறங்கிறனால மட்டும் உள்ள போக முடியாது. ஓனர் ஒவ்வொருத்தரையும் பர்சனலா பார்த்து தான் ஓகே பண்ணுவாரு. சின்ன இன்டர்வியூ மாதிரி வைப்பாரு. அனுஷ்கா அசையாமல் பார்த்து கொண்டிருந்தாள். அந்த இன்டர்வியூக்கு அப்புறமா அவர் ஓகே சொன்னா மட்டும்தான் ஹோட்டலுக்குள்ள போக முடியும். ஹோட்டல் ஜாஸோட விதிமுறைகள் கொஞ்சம் வித்தியாசமானது. இவன் தான் நம்ம உள்ள போனாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா இடத்துக்கெல்லாம் போக முடியாது. ஓனர் எங்கெங்கெல்லாம் நம்ம போக முடியும்னு பர்மிட் பண்றாரோ அந்த இடத்துக்கு மட்டும்தான் போக முடியும். அவர் சொன்ன மாதிரி தான் எல்லாரும் நடந்துக்குவாங்க. யார் அவர் சொன்னதை வயலேட் பண்ணதே கிடையாது. அனுஷ்காவிற்கு ஏற்கனவே தெரிந்த தகவல்களை அவன் பகிர்ந்து கொண்டிருந்தான். இருந்தாலும் பொறுமையாக கேட்டு முடித்தாள். எப்பொழுதும் அனைத்து தகவல்களும் நமக்கு தெரிந்து விட்டது என்று நடக்கக்கூடாது. இது போன்ற உரையாடல்களில் தெரியாத தகவல்கள் தானாக வந்து விழும். எனக்கு அந்த இன்டர்வியூல எக்ஸாக்டா என்ன நடக்கும்னு தெரியணும். சாதாரண கேள்விகள் கேட்பாங்களா, இல்ல அவங்க கேள்விகள் எப்படிப்பட்டது? இப்ப ஏற்கனவே இருக்கிற ஒரு மெம்பரு இன்னொரு கெஸ்ட்டை கூட்டிட்டு போகணும்னா இன்டர்வியூ மூலமா தான் போகணும், அப்படிதானே? ஆமா, இன்டர்வியூ இல்லாம யாரும் உள்ள போக முடியாது. எனக்கு அந்த இன்டர்வியூ பத்தி கொஞ்சம் தான் தெரியும். என்கிட்ட அவரு அதிகமா கேள்வியே கேட்கல. அதை பத்தி நான் என்னோட ஃபெலோ மெம்பர்ஸ்ட சொல்லும் போது அவங்க எல்லாம் பயங்கரமா ஆச்சரியப்பட்டாங்க. உங்கள்கிட்ட கேள்வி கேட்கலையான்னு ஆச்சரியப்பட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னங்கிறத நான் சொல்றேன். இப்போ ஒருத்தருக்கு ஹோட்டல் ஜாஸ்ல புக்கிங் வேணும்னா அவர் ஏற்கனவே அந்த ஹோட்டல்ல இருக்கிற மெம்பர் கிட்ட கான்டாக்ட் பண்ணணும். ஹோட்டல் ஜாஸ்ல மெம்பரா இருக்கிறவரு ஹோட்டலுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுவாரு. அவங்க சைட்ல என்ன ப்ராசஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஹோட்டல்ல ஏற்கனவே மெம்பரா இருந்தவரு புதுசா வர ஆசைப்படுறவரு ரெண்டு பேரையுமே ஒரே நேரத்துல கூப்பிடுவாங்க. ஓனர் ரெண்டு பேரையுமே ஒரே நேரத்துல வச்சுதான் கேள்வி கேட்பாரு. எந்த மாதிரி கேள்விகள்னா பேசிக்கான டீடைல்ஸ், பேரு, அட்ரஸ் எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பிசினஸ் பண்றாங்க, இல்ல எங்க வேலைக்கு போறாங்கன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறமா ஃபேமிலியை பத்தி கேட்பாங்க. மொத்தமா ஒரு பேக்ரவுண்ட் செக் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த புதுசா வந்தவரு ஹோட்டல்ல மெம்பர் ஆகலாமா வேண்டாமாங்கிறத ஹோட்டலோட ஓனர் தான் தீர்மானிப்பாரு.
அவர் பர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் நாம அங்க தாராளமா போயிட்டு வரலாம். ஆனா அந்த பர்மிஷன்ல சில ஆக்சஸ் லெவல்ஸ் இருக்கு. அந்த ஆக்சஸ் லெவலை பொறுத்து நம்மளால அந்த ஹோட்டல்ல இருக்கிற ஃபீச்சர்ஸை நல்லாவே யூஸ் பண்ணிக்க முடியும். சஜன் முழுவதுமாக பேசி முடித்ததும் அனுஷ்கா இப்படி கேட்டாள், உங்களுக்கு எந்த லெவல்ல ஆக்சஸ் இருக்கு? நான் ரெகுலரா விசிட் பண்ணாலும் என்கிட்ட நார்மலான ஆக்சஸ் தான் இருக்கு. ஒரு சாதாரண ஹோட்டல் புக்கிங்குக்கு எதுக்காக இவ்வளவு செக்யூரிட்டி? சாதாரண ஹோட்டலா? நான் தான் சொன்னேனே நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு. இருக்கலாம். ஒரு சாதாரண ஹோட்டல் புக்கிங்குக்கு பேக்ரவுண்ட் செக் வரைக்கும் போறது கொஞ்சம் ஓவரா தெரியல? நியாயமான கேள்விகளை கேட்பதுதான் அனுஷ்காவுடைய வழக்கம். ஏன்னா அந்த ஹோட்டலை விசிட் பண்றவங்க எல்லாம் ரிச் பீப்புள். இது ஒண்ணு எனக்கு சரியான ஆன்சரா படல. சந்தேக தோணியில் கேள்வி கேட்டால் அனுஷ்கா. நீங்க என் மேல சந்தேகப்படாதீங்க. பணக்காரங்களுக்கு நிறைய கான்பிடென்ஷியலான பிசினஸ் மீட்டிங்ஸ் நடத்த வேண்டி வரும். அதையெல்லாம் சாதாரணமா வெளியில உட்காந்து டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஈவன் இன் தயர் ஆபீசஸ். அதனால இந்த மாதிரி ஒரு இடத்த அவங்க தேர்ந்தெடுக்க ஆசைப்படுறாங்க. அப்புறம் நான் இப்ப சொல்ற மாதிரி ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்க. ஒரு பார்ட்டிக்கும் இன்னொரு பார்ட்டிக்கும் நேருக்கு நேரம் ஆகாது. ஆனா அவங்க ஒரு டீலை வச்சுக்க ஆசைப்படுறாங்க. மறைமுகமான டீல். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இடம் தானே சேஃப். அவங்க வந்ததும் தெரியாது, டீல் பேசுனதும் தெரியாது, போனதும் தெரியாது. ஓகே, நான் இப்ப இந்த ஹோட்டலுக்குள்ள என்டர் ஆகணுமே. சஜன் தன் கண்களை அகல திறந்து சுருக்கினான். நெற்றியில் 2 விரல்களை வைத்து தலையை குனிந்து கொண்டான். நிமிர்ந்ததும் நீங்க என்ன விளையாடுறீங்களா என்று கேட்டான். இல்லையே, தெரியுது. நான் இவ்வளவு நேரம் பேசினதை நீங்க கேட்டீங்களா இல்லையா? கேட்டதுக்கு அப்புறமா நான் உள்ள போகணும்னு சொன்னா உங்களுக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் செக் இருக்குல்ல. நீங்க ஒரு டிடெக்டிவ்னு அவங்களுக்கு தெரியாம போயிரும்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிரும். அவங்க பேக்ரவுண்ட் செக் பண்ணுவாங்கங்கிறதெல்லாம் மேட்டரே கிடையாது. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? நான் இப்ப கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தயாரா தான் இருக்கேன். ஆனா கொஞ்சம் பயமாவும் இருக்கு. நாளைக்கு எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா? அனுஷ்கா மர்மமாக சிரித்தாள். அனுஷ்கா என்ன சொல்ல போகிறாள் என்று சஜன் பார்த்து கொண்டிருந்தான். பயப்படுறீங்களா? ஆமா, பயப்படுறேன். நீங்க சட்டத்தை பார்த்து மட்டும்தான் பயப்படணும். சாதாரண ஒரு ஹோட்டலோட நிர்வாகத்தை பார்த்து இல்ல. அதுவும் தப்பு பண்ணியிருந்தா மட்டும்தான் சட்டத்தை பார்த்து பயப்படணும். இல்லைனா அது கூட தேவையில்லை. நறுக்கு தெரித்தார் போல பேசினாள் அனுஷ்கா. நீங்க சொல்றது கரெக்டு தான். நான் பணத்துக்காகவும் ஸ்டேட்டஸ்க்காகவும் தான் அந்த பாரை விசிட் பண்றேன். அவங்கள பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அவங்களோட கான்டாக்டை பார்த்து தான் பயப்பட வேண்டி இருக்கு. இப்ப நான் ஏதாவது பண்ணி உங்களை உள்ள கூட்டிட்டு போனாலும் நீங்க நினைச்சதை உங்களால பண்ண முடியுமாங்கிறது சந்தேகம்தான். உங்களுக்கு தேவையானது கிடைக்காம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அனுஷ்காவிடம் இந்த முறையும் ஒரு சிரிப்பு வெளிப்பட்டது. முதல்ல என்னால அந்த ஹோட்டலுக்குள்ள போகவே முடியாதுன்னு சொன்னாங்க. இப்ப நான் உள்ள போறதுக்கு உங்க மூலமா ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ நான் உள்ள போனாலும் எனக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு நீங்க சொல்றீங்க. ஒரு விஷயத்த சரி பண்ணா இன்னொரு விஷயம் முளைக்குது. நான் என்ன பண்ணட்டும்? அப்போ உங்களால இது முடியும்னு சொல்றீங்களா? நல்ல விஷயம் தெரிஞ்ச யாருமே உடனடியா தங்களால முடியும்னு வாக்குறுதி கொடுக்க மாட்டாங்க. நான் ட்ரை பண்ண போறேன். உங்களுக்கு பிரச்சனை வராம பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க உண்மையாவே ஸ்டேட்டஸ்க்காக தான் இந்த பார் விசிட் பண்றீங்களா? இல்ல வேற ஏதாவது காரணம் இருந்தா என்கிட்ட சொல்லிருங்க. அப்புறம் நாளைக்கு அதுவே பிரச்சனையாயிர போகுது. நான் உங்களை சந்தேகப்படல. ஃப்ரீ மைண்டடா தான் இந்த கொஸ்டினை கேட்கறேன். ஸ்டேட்டஸ் ஒரு முக்கியமான காரணம். அதை மறுக்கிறதுக்கு இல்ல. நான் அங்க ரெகுலரா விசிட் பண்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அங்க கிடைக்கிற குவாலிட்டியான ட்ரிங்க்ஸ். டவுன்ல இருக்கிற மொத்த பாரும் ட்ரிங்க்ஸ்ங்கிற பேர்ல சோடாவை தானே விற்கிறாங்க. அங்க உண்மையாவே நல்ல ட்ரிங்க்ஸ் பரிமாறப்படும். அனுஷ்கா அவன் சொன்னதை காதில் வாங்காததை போல எழுந்து கொண்டாள். இது ஒன்றும் சரியான காரணமாக அவளுக்கு தெரியவில்லை. ஆதலால் கண்டுகொள்ளாததை போல நடந்தாள். உங்களுக்கு எவ்வளவு நாள் தேவைப்படும்? ப்ராப்பரா சொல்ல முடியாது. முடிஞ்ச அளவுக்கு வேகமான அரேஞ்ச்மெண்ட்ஸை நான் பண்றேன். என்னோட நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட நம்பரையும் கொடுங்க. தொலைபேசி எண்கள் பரிமாறப்பட்டது. இன்னைக்கு அங்க போவீங்களா? போவேன். அப்போ இன்னையிலிருந்தே வேலையை ஸ்டார்ட் பண்ணிருங்க. நீங்க கொஞ்சம் அவசரப்படுறீங்களோன்னு எனக்கு தோணுது. அவனும் இப்பொழுது எழுந்து நின்றான். நான் அவசரப்படல, நிதானமாக தான் செயல்படுறேன். இந்த விஷயத்துல உங்களால வேகமா செயல்பட முடியாதுங்கிறதுனாலதான் நான் கொஞ்சம் பொறுமையா இருக்கேன். இல்லைன்னா என்னோட ஒரிஜினல் ஸ்பீடே வேற. இப்ப கூட நான் வெளியில போய் இந்த கேஸ் சம்பந்தமான வேலையை தான் செய்ய போறேன். கேஸ்ல 1/3 வேலையை தான் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன். அனுஷ்காவுடைய தெளிவான பேச்சு பலரை ஆச்சரியப்படுத்தியது போல சஜனையும் ஆச்சரியப்படுத்தியது. அந்த பெரிய வீட்டின் வாசல் வரை வந்து அவன் வழி அனுப்பினான். அனுஷ்கா இப்பொழுது வீட்டை தாண்டி நடந்து கொண்டிருந்தாள். செக்யூரிட்டி கேட்டை நெருங்கினாள். உள்ளே இருந்த முதியவர் வணக்கம் வைத்தார். அவளுக்கு கடந்த காலம் கண்ணில் வந்தது. சில மாதங்களுக்கு முன்பு அவள் ஒரு கேஸுக்காக இதே வீட்டிற்கு வந்திருந்தாள் அல்லவா? அப்பொழுதும் ஒரு செக்யூரிட்டி இருந்தான். அவன் அனுஷ்காவை முழுவதுமாக சோதனை செய்த பிற்பாடுதான் உள்ளே அனுப்ப முடியும் என்று சொல்லிவிட்டான். அனுஷ்காவிற்கு கோபம் வந்தது. சிறிய விளையாட்டொன்றை ஆடி பார்க்க அவள் நினைத்தாள். அந்த விளையாட்டை இப்பொழுது நினைத்தாலும் அவளுக்கு சிரிப்பாகத்தான் இருக்கிறது. சிரித்து கொண்டே திரும்பவும்
அதை பற்றி யோசிக்கலானால் செக்யூரிட்டி உள்ளே விடமாட்டேன் என்று சொன்னதும் உடனடியாக தன்னுடைய துப்பாக்கியை வெளியில் எடுத்து விட்டாள். துப்பாக்கியை பார்த்ததும் அவன் அரண்டு விட்டான். சூப்பர்பாலனை நோக்கி தலை தெறிக்க ஓடினான். அவர் வந்த பிற்பாடே துப்பாக்கியை இவள் உள்ளே வைத்தாள். அந்த சம்பவத்தை என்றுமே இவளால் மறக்க முடியாது. சூப்பர்பாலன் கொடுத்த கேஸை நல்லபடியாக முடித்து கொடுத்து விட்டால் அனுஷ்காவின் வேண்டுகோளுக்கிணங்க சூப்பர்பாலன் செக்யூரிட்டியை மாற்ற வேண்டும். இப்பொழுது அந்த செக்யூரிட்டி இல்லை. அவள் எதிர்பார்த்ததைப் போலவே ஒரு வயதானவர் இருந்தார். இவளும் பதிலுக்கு வணக்கம் சொல்லிவிட்டு வண்டியில் ஏறினாள். சஜன் வீட்டை தாண்டி சிறிது தூரத்தில் வண்டியை நிறுத்தினாள். இன்ஸ்பெக்டர் சத்ரபதிக்கு தொலைபேசியில் அழைத்தாள். ஹலோ அனுஷ்கா, எதா இருந்தாலும் சீக்கிரமா சொல்லு. ஒரு நிமிஷத்துக்கு மேல பேச முடியாது. அசிஸ்டன்ட் கமிஷனரை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பொண்ணோட பாடியை கண்டுபிடிச்சிருக்கிறதா நியூஸ்ல பார்த்தேன். ஆமா, என்ன தெரியும் உனக்கு? அந்த பொண்ணோட கேஸ் இப்ப என்ன ஸ்டேஜில் இருக்கு? பொண்ணோட பாடியில ஒரு டேட்டோ இருந்தது. அதை வச்சு நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மற்றபடி எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. ஓகே சார், நான் இப்போ ஒரு கேஸ்ல இருக்கேன். அதை முடிச்சுட்டு வேணா நான் உங்களை பார்க்க வரேன். ஓகே, நானும் ஏதாவது அப்டேட் இருந்தா உனக்கு கால் பண்றேன். அழைப்பை துண்டித்து விட்டு இரு கேஸை பற்றியுமே அவள் சிந்தித்தாள். அந்த பெண்ணுடைய கேஸை கையில் எடுக்க வேண்டும் என்று அனுஷ்காவிற்கு ஆர்வம் மிகுந்திருந்தது. ஆனால் ஏற்கனவே எடுத்துக்கொண்ட கேஸை வேகமாக முடித்து விடலாம் என்று அவள் நம்பினாள். இந்த கேஸை முடித்துவிட்டால் அந்த கேஸில் முழு மூச்சாக செயல்படலாம். இப்படி நினைத்தவாறே தன்னுடைய அடுத்த முக்கியமான வேலைக்கு அவள் கிளம்பினாள். முந்தைய நாள் இரவு அனுஷ்கா ஒரு உரையாடலை மறைந்திருந்து கேட்டாள் அல்லவா? அந்த உரையாடலை மேற்கொண்ட இருவரில் முக்கியமான ஒருவன் இருக்கிறான். அவன் பெயர்தான் வைத்தி. அவன் எங்கே இருப்பான் என்று சிந்தித்தபடியே வண்டியை செலுத்தினாள். வைத்தி சூசகமாக சிந்தித்து சந்திப்பு நடக்கும் ஹோட்டல் ஜாஸை மாற்றாமல் இருந்தால் நன்றாக இருக்கும் என்பது அனுஷ்காவுடைய கவலை. இப்பொழுது அவன் எங்கே இருப்பான் என்று அனுஷ்காவிற்கு சரியாக தெரியவில்லை. ஆனால் அவனை கண்டுபிடித்தாக வேண்டும். அதுவும் இன்று அவன் என்ன செய்கிறான் என்று கவனித்தே ஆக வேண்டும். அவனுடைய செயல்பாடுகளில் இருந்தே அனுஷ்காவிற்கு தேவையானது கிடைப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது. இப்ப அவன் எங்க இருப்பான்? இதுக்கு முன்னாடி நாம பல தடவை அவனை ஃபாலோ பண்ணிருக்கோம். அவனோட ரொட்டீன் என்னன்னு கண்டே பிடிக்க முடியலையே. தினமும் யார் யாரையோ பாக்குறான். ஒரு நார்மலான பேட்டர்னே இல்ல. கொஞ்ச நாளாவே அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? மீடியா கம்பெனிகளை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கான். ஒரு மீடியா கம்பெனி கூட அவனுக்கு அலையன்ஸும் இருக்கே. ஒருவேளை இன்னைக்கு காலையில அங்க போயிருப்பானோ? சில நேரங்கள்ல நாம லக்க பேஸ் பண்ணி செயல்பட வேண்டி இருக்கு. கொஞ்சம் மூளையும் யூஸ் பண்ணணும். எல்லாம் சேர்ந்து வந்ததுன்னா நம்மளுக்கு தேவையானது கிடைக்கும். இன்னைக்கு அவன் என்னென்ன பண்றாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அனுஷ்கா மூவிவே என்டர்டைன்மெண்ட்ஸ் என்ற மீடியா கம்பெனி இருந்த சாலையில் வண்டியை கொண்டு போய் நிறுத்தினாள். அவள் முன்பு ஒரு முறை அவனை பின்தொடர்ந்த பொழுது அடிக்கடி அவன் வந்து போகும் இடம் இதுவாகத்தான் இருந்தது. வண்டியை நிறுத்திவிட்டு சாதாரணமாக நடந்தாள். அந்த புரொடக்ஷன் கம்பெனியின் முன்பு நிறைய மக்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அனுஷ்காவும் அவர்களுடன் சென்று நின்று கொண்டாள். ஒருவன் ஆர்வ மிகுதியில் கால்கள் தரையில் இல்லாதபடி குதித்து கொண்டிருந்தான். என்ன ப்ரோ, ஒரே சந்தோஷமா இருக்கீங்க? யார் உள்ள இருந்து வெளியில வரா? அனுஷ்கா கேட்டதுதான் மாயம். யங் மியூசிக் டைரக்டர் மேடம். ஓ சரி சரி, அவரா? அவரேதான். அவரையெல்லாம் பார்க்க முடியுமா? அவ்வளவு கேவலமாவா இருப்பாரு? அனுஷ்கா மனதில் நினைத்து கொண்டாள். பார்க்க முடியாதுதான். எப்ப வெளியில வருவாரு? இன்னைக்கு காலையில நேரத்திலே உள்ள போயிட்டாரு. இப்ப வந்துருவாருன்னு அந்த பிஆர்ஓ சொன்னாரு. அப்படியா, சரி சரி. பெரிய ஃபேனோ? ஆமா மேடம், என்ஜாய். அனுஷ்காவும் அவர்களைப் போலவே காத்திருக்க தொடங்கினாள். ஆர்வத்துடன் இருப்பதைப் போல காட்டிக்கொள்வதும் நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் அனுஷ்கா அந்த இசையமைப்பாளருக்காக காத்திருக்கவில்லை. அந்த புரொடக்ஷன் கம்பெனியின் வாசலுக்கு வந்தவுடன் அவள் வைத்தியுடைய காரை பார்த்திருந்தாள். கார் இங்கே இருக்கிறது என்றால் வைத்தியும் உள்ளேதான் இருப்பான். அந்த இசையமைப்பாளருடைய கார் கடந்து சென்றது. அனுஷ்கா அடுத்த காரில் கவனத்தை செலுத்தினாள். வைத்தி அங்கே வந்தான். பதட்டமாக யாருடனோ கைபேசியில் பேசியபடியே காரில் ஏறினான். கூட்டத்தோடு கூட்டமாக நின்று கொண்டிருந்த அனுஷ்கா மெல்லமாக அங்கிருந்து நழுவினாள். வைத்தியுடைய கார் எந்த திசையில் திரும்புகிறது என்று பார்த்து கொண்டாள். வேகமாக தன்னுடைய வண்டியை நோக்கி போனாள். வைத்தியுடைய காரை பின்பற்றினாள். அவள் சரியாக அவனுடைய காரை பின்பற்றவில்லை. சில நேரங்களில் அவனுடைய காரை முந்தி கொண்டு போனாள். திடீரென்று காருக்கு பின்புறமாக வந்தாள். இடைவெளி விட்டு பின்தொடர்ந்தாள். இடைவெளியை குறைத்து கொண்டாள். அவள் இப்படி செய்ததற்குண்டான காரணமே வைத்தி எந்த வகையிலும் அனுஷ்கா பின்பற்றுகிறாள் என்பதை கண்டுபிடித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான். அவனுக்கு சந்தேகம் வராதபடி சிறப்பாக செயல்பட்டாள். வைத்தியுடைய கார் அடுத்ததாக எங்கே போகும் என்று அவளால் ஓரளவு கணிக்க முடிந்தது. அவன் நேரடியாக அவள் கணித்த இடத்திற்குத்தான் சென்றிருந்தான். வைத்தி நேரடியாக ஒரு பள்ளிக்குள் போனான். அந்த பள்ளியை 1 வருட காலமாக அவன்தான் நடத்தி வருகிறான். 1 வருட காலத்திற்கு முன்பு இந்த பள்ளியை வேறொருவர் நடத்தி வந்தார். அவரிடமிருந்து பணம் கொடுத்து இவன் பள்ளியை வாங்கிவிட்டான். இவன் எதுக்கு இப்ப ஸ்கூலுக்குள்ள போறான்?
இவன் அடிக்கடி இப்ப அவெல்லாம் ஸ்கூலுக்குள்ள போறதே இல்லையே. இப்ப போறான்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும். இந்த மாதிரி ஸ்கூல்ஸை வாங்குறவங்க மேக்சிமம் மணி லாண்டரிங் தான் பண்ணுவாங்க. இவன் மட்டும் விதிவிலக்கா என்ன? இவன் இன்னைக்கு இங்க வந்திருக்கான்னா பணத்தை மறைச்சு வைக்கிறதுக்காக தான் வந்திருக்கணும். அப்ப அந்த பணத்தை எங்கிருந்து எடுத்துட்டு வந்திருப்பான்? வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்திருப்பானோ? இல்லையே. அனுஷ்கா யோசித்து கொண்டு இருக்கும் பொழுதே அவனுடைய கார் பள்ளியிலிருந்து வெளியே வந்தது. அவன் பார்ப்பான் என்ற கவலை அனுஷ்காவிற்கு இல்லை. அவள் தூரத்தில் நின்று கொண்டிருந்தாள். கண்டிப்பா இவன் பணத்தை ஹைடு பண்றதுக்கு தான் வந்திருக்கணும். ஏன்னா ஸ்கூலுக்குள்ள போன உடனே வெளியில வரானே, அப்படி உடனடியா வெளியில வரான்னா பணத்தை உள்ள வச்சுட்டு கிளம்புறான்னு அர்த்தம். இவனோட வீடு ரொம்ப தூரத்துல இருக்கு. அதனால பணத்தை உடனடியா வைக்கிறதுக்கு இங்க வந்திருக்கலாம். ஆனா அந்த பணம் எங்கிருந்து வந்திருக்கும்? கரெக்ட், மீடியா கம்பெனியில இருந்து வந்திருக்கணும். வைத்தியுடைய காரை தூரத்திலிருந்தே பின்பற்றியபடியே இப்படி யோசித்தாள். அவன் வழக்கமாக செல்லும் ஹோட்டலுக்கு சென்றான். அவன் காலை உணவை சாப்பிட போகிறான் என்பதை அனுஷ்கா உணர்ந்து கொண்டாள். எல்லாரும் லஞ்சு சாப்பிட வேண்டிய நேரத்துல இவன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இருக்கான். அனுஷ்காவால் வெளியில் காத்திருக்க முடியவில்லை. ஒரு துப்பறிவாளருக்கு தேவைப்படும் முதல் விஷயம் பொறுமை. அந்த பொறுமை சமீப காலமாக அவளிடத்தில் கொஞ்சம் தேய்ந்திருக்கிறது. வெளியில வாடா, எங்கேயாவது போடா, உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்டா, நீ என்னென்ன பண்றேன்னு பார்க்கணும்டா. அவனை திட்டி தீர்த்து கொண்டே காத்து கொண்டிருந்தாள். அவன் வேகமாக காலை உணவை சாப்பிட்டு விட்டு வெளியே வந்தான். அனுஷ்கா திரும்பவும் பின்தொடர்ந்தாள். அவன் இப்பொழுது ஒரு மியூசிக் ஸ்டுடியோவுக்குள் சென்றான். அந்த ஸ்டுடியோ பல தளங்களை கொண்டது. பல இசையமைப்பாளர்கள் பல்வேறு தளத்தில் வேலை செய்து கொண்டிருப்பார்கள். அனுஷ்கா அவன் வரட்டும் என்று 1 மணி நேரமாக காத்திருந்தாள். அவன் வரமாட்டான் என்பது புரிந்தது. உடனடியாக தன்னுடைய 2வது திட்டத்தை கையில் எடுத்தாள். அவளிடம் கைவசம் எப்பொழுதுமே திட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும். இப்பொழுதும் அப்படித்தான். தஷ்வின், ஏஜென்ட் மந்த்ராவுக்கு கால் பண்ணு. ஸ்டுடியோவை விட்டு அவள் வெகு தூரம் வந்திருந்தாள். அனுஷ்காவுடைய ஏஐ விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் ஏஜென்ட் மந்த்ராவிற்கு அழைத்தான். IHAG-10 அனுஷ்கா. மந்த்ராவும் தன்னுடைய கோடு நம்பரை சொன்னாள். சர்ப்ரைசிங் மேடம், எதுக்காக கால் பண்ணீங்க? என்னோட ஹெல்ப் தேவைப்படுதுன்னா நான் சந்தோஷப்படுவேன். எக்ஸாக்ட்லி, நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நானே வந்து பாக்குறேன். அடுத்த 1 மணி நேரத்திற்குள் மந்த்ரா அனுஷ்காவின் முன்பு நின்று கொண்டிருந்தாள். நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அந்த பிளானுக்கு உன்னோட சப்போர்ட் தேவைப்படுது. என்னோட சப்போர்ட் தேவைப்படுற மாதிரி ஒரு பிளானா? என்ன பிளான்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன பிளான்னு சொல்றதுக்கு முன்னாடி நீ எந்த கேஸ் சம்பந்தமா ஒர்க் பண்ண போறேன்னு நீ தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே ஜோன் பர்மிஷனை வாங்கிட்டேன். அதனால இந்த கேஸை பத்தி உங்ககிட்ட சொல்றதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. மந்த்ரா மிகவும் துடிப்புடன் இருந்தாள். அனுஷ்கா கேட்டவற்றை அப்படியே செய்து கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வம் அவளிடத்தில் காணப்பட்டது. இந்த ஜோன்ல அதிகமா மணி லாண்டரிங் பண்ற வைத்தியை பத்தி உனக்கு தெரியும்ல? தெரியும் மேடம். ஆனா அவன் மேல ப்ராப்பரா எந்த கேஸும் இல்லையே. ஆமா, அவன் மேல எந்த கேஸும் இல்ல. இனிமேல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்குண்டான வேலையில தான் நான் இறங்கியிருக்கேன். அவனுக்கு சொந்தமா ஒரு மேன்ஷன் இருக்குல்ல, அங்க நடந்த மீட்டிங்கை நான் ஓவர் ஹியர் பண்ணேன். அப்படி அவங்கள ஸ்பை பண்ணி பார்த்ததுல அவங்க ஒரு மீட்டிங்கை கண்டக்ட் பண்ண போறாங்கிறது எனக்கு தெரிய வந்தது. அந்த மீட்டிங் ஹோட்டல் ஜாஸ்ல நடக்க போகுது. அது ரொம்ப இம்பார்ட்டன்டான மீட்டிங் மட்டும் தெரியுது. அந்த ஹோட்டலா மேடம்? எந்த ஹோட்டல்? செக்யூரிட்டி அதிகமா இருக்கிற ஹோட்டல் ஜாஸ்? அதே ஹோட்டல் தான். நீங்க DISல விசாரிச்சிங்களா? எல்லா ஒர்க்கும் முடிஞ்சுது. இப்ப நான் என்னோட பிளானை சொல்ல போறேன். ஓகே மேடம். VIP மெம்பர்ஸ் தவிர யாரும் உள்ள போக முடியாது. அந்த அளவுக்கு செக்யூரிட்டி பலமா இருக்கும். ஒவ்வொரு மெம்பரையும் ஓனர் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணுவாரு. இங்கதான் உன்னோட உதவி எனக்கு தேவைப்படுது. அந்த ஓனர் அப்ரூவல் பண்ணும்போது நான் சொல்ற நபர் கூட நீ தான் இன்னைக்கு அப்ரூவலுக்கு போற. ஓகே மேடம், பண்ணிடலாம். எதற்காக போக வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் கேட்காமல் உடனடியாக ஒப்புக்கொண்டாள். அனுஷ்காவிற்கும் அது பிடித்திருந்தது. மந்த்ரா அனுஷ்காவை பற்றிய முழு வரலாறையும் தெரிந்து வைத்திருந்தாள். ஜோன் ஏஜென்ட்டாக அல்லாமல் தனி நபராக பெட்டி கேசஸ் டிபார்ட்மெண்டின் தலைவராக அவள் அனைத்து ஜோன்களிலும் கலக்கி கொண்டிருப்பது அயன்ஹன்ஸ் மொத்தமும் தெரிந்த விஷயம்தான். அனுஷ்காவுடைய ஒவ்வொரு கேஸை பற்றியும் மந்த்ரா படித்திருக்கிறாள். அனுஷ்கா ஒரு கேஸுக்காக தன்னை அழைப்பாள் என்று அவள் கனவிலும் நினைத்ததில்லை. ஆதலால் தான் இப்பொழுது முழு சக்தியுடன் ஒத்துழைப்பு தருவதற்கு தயாராக இருந்தாள். இந்த கேஸை பத்தி உனக்கு இப்போ நல்லாவே புரிஞ்சிருக்கும். நீ என்ன பண்ண போறேங்கிறதும் தெரிஞ்சிருக்கும். நீ ஒரு ஏஜென்ட்டா போக போறதில்ல, வேற ஒரு ஐடென்டிட்டியில வேற ஒரு தோற்றத்துல போக போற. எஸ் மேடம் என்று சிரிப்புடன் சொன்னாள் மந்த்ரா. நீ எந்த ஐடென்டிட்டியில போக போற, அந்த ஐடென்டிட்டிக்கு உண்டான டீடைல்ஸ் என்ன, பேக்ரவுண்ட் என்ன, ஹோட்டல் ஜாஸ்ல என்னென்ன கேள்வி கேட்பாங்க, அதுக்கு எப்படி பதில் சொல்லணும், எல்லா டீடைல்ஸுமே இன்னைக்கு நைட்டுக்குள்ள தரேன். ஓகே மேடம், பிளஷர் ஒர்க்கிங் வித் யூ. சேம் டு யூ. உன்னை பத்தி எனக்கு தெரியும். மந்த்ராவிற்கு அது பெருமையாக இருந்தது. அனுஷ்காவிடம் விடைபெற்று கொண்டு அவள் கிளம்பினாள். அனுஷ்கா நேரடியாக தன்னுடைய சேஃப் ஹவுஸிற்கு வந்தாள். 2 ஜோன்களை தாண்டி பயணப்பட்டு கொண்டே இருப்பது அவளுக்கு அயற்சியை கொடுத்தது. அனுஷ்கா மந்த்ராவிற்கு முதலில் வேறு ஒரு பெயர் வைத்தாள். அவள் எங்கே தங்கி இருக்கிறாள் என்று
குறிப்பிட்டாள். அடுத்ததாக குடும்ப பின்னணி, அவள் செய்யும் வேலை, இப்படி அடுக்கிக் கொண்டே போனாள். அந்த தகவல்கள் எல்லாம் மிகவும் கச்சிதமாக இருந்தது. ஆனால் அனுஷ்கா அந்த தகவலை எல்லாம் கச்சிதமாகவும் அதே நேரத்தில் போலியாகவும் இருக்கும்படி பார்த்து கொண்டாள். பின்னாளில் அவர்கள் தேடி வந்தாலும் மந்த்ராவிற்கோ அல்லது அவள் குறிப்பிட்ட இடத்தில் இருப்பவர்களுக்கோ எந்தவிதமான பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தாள். தெளிவாக செயல்பட்டாள். இனியும் அதே போல தெளிவாகவே செயல்படுவாள். இந்த பணியில் தஷ்வினும் அவளுக்கு முடிந்தவரை உதவி செய்தான். இருவரும் சேர்ந்து 3 பக்கத்தாளில் அடங்கக்கூடிய தகவல்களை நிரப்பியிருந்தார்கள். தகவல்களை மந்த்ராவிற்கு அனுப்பினார்கள். மந்த்ரா அதை இரவே படிக்கத் தொடங்கினாள். அனுஷ்காவை போல் அல்லாமல் மந்த்ரா ஜோன் ஏஜென்ட்டாக என்ஹான்ஸ் டிடெக்டிவ்ஸில் வேலை செய்கிறாள். அனுஷ்கா அனைத்து ஜோன்களிலும் சென்று வேலை செய்வதை பார்க்கும் பொழுது தனக்கும் அப்படி வேலை செய்ய வேண்டும் என்ற ஆசை மந்த்ராவிற்கு வந்தது. ஒரு நாள் கழித்து சஜன் அனுஷ்காவிற்கு தொடர்பு கொண்டான். நான் தேவையான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டேன், அவங்களும் கால் பண்ணிட்டாங்க. நீங்க நேரில் வந்தீங்கன்னா மேற்கொண்டு பேச வேண்டியதெல்லாம் பேசிடலாம். இப்ப வரீங்களா? நான் இப்பவே வரேன். அனுஷ்கா மட்டும் சஜனுடைய வீட்டிற்கு போகவில்லை. அவள் மந்த்ராவையும் தன்னுடன் அழைத்து போயிருந்தாள். ஹலோ சஜன், திஸ் இஸ் மந்த்ரா, ஃபீல்ட் ஏஜென்ட், என்ஹான்ஸ் டிடெக்டிவ்ஸ். நைஸ் டு மீட் யூ மந்த்ரா. உட்காருங்க. இருவரும் அமர்ந்தார்கள். மிகுந்த தயக்கத்துடன் இவங்க முன்னாடி பேசலாமல்ல என்று கேட்டான் சஜன். இவங்களுக்கு இந்த கேஸை பத்தி நல்லாவே தெரியும், நீங்க பேசலாம். அதான் போன்ல சொன்ன மாதிரியே நான் ஹோட்டல் ஜாஸ்ட பேசிட்டேன். அவங்களும் நீங்க வரதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. எப்போ? நாளைக்கு தான் போகணும். நாளைக்கு மீட் பண்ணணுமா? மந்த்ரா அவங்க கூட வருவாங்க. மந்த்ராவா? நீங்க வரலையா? மந்த்ரா இப்பொழுது எழுந்து நின்றாள். கிளம்பட்டுமா என்பதை போல அனுஷ்காவை பார்த்தாள். அனுஷ்கா தலையசைத்ததும் சஜனிடம் திரும்பினாள். நாம இன்னொரு நாள் மீட் பண்ணலாங்க சார் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள். சஜனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. நீங்க வரலையா? எதுக்காக நான் மந்த்ரா கூட போகணும்? உங்களுக்கு எனக்கு தானே பழக்கம் இருக்கு. பிளான்ல எந்த சேஞ்சஸும் கிடையாது. அப்ரூவல் அன்னைக்கு ஓனரை மீட் பண்றதுக்கு ஒருத்தங்க போகணும்ல. ஆமா, அதுக்கு நீங்க தான் வருவீங்கன்னு நினைச்சேன். அப்ரூவல் அன்னைக்கு நான் வரமாட்டேன், மந்த்ரா தான் வருவாங்க. மந்த்ரா கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும்னு டீட்டெயிலா சொல்லியாச்சு. அவங்க அந்த மாதிரி கரெக்டா நடந்துக்குவாங்க. நீங்க அவங்கள பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்லை. சரி, அதுக்கப்புறம் அந்த மீட்டிங் நடக்கிற அன்னைக்கு என்ன பண்ணுவீங்க? அந்த மீட்டிங் நடக்கிற அன்னைக்கு நானே வருவேன். குழப்புறீங்களே? குழப்பல, தெளிவா சொல்றேன். அப்ரூவல் அன்னைக்கு மந்த்ரா வருவாங்க. மீட்டிங் அன்னைக்கு என்கொயரி பண்றதுக்கு நான் வருவேன். என்னடா திரும்பவும் கேட்டதை கேட்கறேன்னு நினைச்சுக்காதீங்க. சஜனுடைய முகம் வாடி இருப்பதை அனுஷ்கா பார்த்தாள். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வந்துடாதான்னு பயப்படுறீங்க? ஆமா. எப்படி? நான் ஒரு டிடெக்டிவ், அதுக்குன்னு மனசுல தோன்றதெல்லாமா கண்டுபிடிப்பீங்க? என்ன பார்த்து இப்படி ஆச்சரியப்பட்டீங்கன்னா எங்க டிடெக்டிவ் ஏஜென்சியோட ஃபவுண்டரை பத்தி கேள்விப்பட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஆடி போயிருவீங்க. அப்ரூவல் டே அன்னைக்கு நீங்க இப்ப பாக்குற மந்த்ரா மாதிரி வரமாட்டாங்க, வேற ஆள் மாதிரி வருவாங்க. ஓகே, உங்களை நம்பிதான் நான் இதெல்லாம் இறங்குறேன். என்ன நம்பினவங்களை நான் பாத்துக்குவேன். அடுத்த நாள் வேகமாக வந்தது. மாலை மந்த்ராவும் சஜனும் ஹோட்டல் ஜாஸில் இருந்தார்கள். காத்து கொண்டு இருக்கும் பொழுது சஜன் பதட்டமாக இருந்தான். எதுக்கு டென்ஷனா இருக்கீங்க? நான் பாத்துக்கிறேன். அவள் ஒரு இடத்தில் அமராமல் எழுந்து நடந்து கொண்டே இருந்தாள். அங்கே வருபவர்களை பார்த்து கையசைத்தாள். பேரர்களிடம் ஏதோ பேசிக் கொண்டிருந்தாள். அவள் மிகவும் சாதாரணமாக நடந்து கொண்டது சஜனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவளுடன் பேசிக் கொண்டிருந்த ஒரு பேரர் சிறிது நேரம் கழித்து அவளுக்காக ஒரு கேக்கை கொண்டு வந்து கொடுத்தான். மந்த்ரா அதை ரசித்து ருசித்து சாப்பிட்டாள். இப்ப இது தேவையா? எனக்கு தேவை. உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்க, வாங்கி தரேன். இத்தனை நாள் இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கேன், ஆனா உண்மையை சொல்றேன், இதுவரைக்கும் நான் கேக் சாப்பிட்டதே இல்லை. அதனாலதான் சொல்றேன், வேணும்னா சொல்லுங்க. விழிகளை படபடவென்று இமைத்தாள் மந்த்ரா. இவளா என்று வந்தவள் என்று சஜனை யோசிக்க வைத்து விட்டாள். ஹோட்டல் ஜாஸின் உரிமையாளர் அவர்களை உள்ளே அழைத்தார். ஹலோ சார், ஹவ் ஆர் யூ? முடிந்தளவு சகஜமாக இருப்பதைப் போல சஜன் காட்டிக்கொண்டான். கேள்விகள் தொடங்கியது. உங்க பெயர் என்ன? மந்த்ரா தன்னுடைய புது பெயரை சொன்னாள். என்ன வேலை பார்க்குறீங்க? எங்க தங்கி இருக்கீங்க? உரிமையாளர் வேகமாக கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போனார். எதுக்காக இந்த கேள்வியெல்லாம் கேட்குறீங்க? மந்த்ரா இப்படி கேட்டதும் சஜன் அவளை ஆச்சரியமாக திரும்பி பார்த்தான். அதிர்ச்சியுடனும் தான். நான் கேள்வி கேட்பேன்னு தெரிஞ்சுதானே இங்க வந்தீங்க? கேள்வி கேட்பீங்கன்னு தெரியும், ஆனா நான் பதில் சொல்றதுக்காக வரல. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டுட்டு போலான்னு வந்தேன். என்ன கேள்வி? ஒரு ஹோட்டல் புக்கிங்காக எதுக்காக நீங்க இவ்வளவு கேள்வி கேட்கறீங்க? நீங்க பல கேள்விகள் கேட்பீங்கன்னு சஜன் சொன்னாரு. இப்படியெல்லாம் பிசினஸ் பண்ணீங்கன்னா யாருமே வரமாட்டாங்க. என்ன இது என்பதை போல சஜனை பார்த்தார் உரிமையாளர். சஜனும் குழம்பித்தான் போனான். அனுஷ்கா மேடம், மந்த்ரா சரியா பதில் சொல்லிடுவாங்கன்னு தானே சொன்னாங்க. இப்ப நம்ம இங்க உட்காந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இது எங்களோட ரூல்ஸ், அதை மாத்த முடியாது. ஓனர் தன்னை மீறியும் உளறி விட்டார். சரி, உங்களோட ரூல்ஸ்னா என்ன பண்ண முடியும்? கேள்வி கேளுங்க, தோணுச்சுன்னா பதில் சொல்றேன். அவர் தொடர்ந்து கேள்வியை கேட்டார். மந்த்ரா அதற்கு அரையும் குறையுமாக பதிலளித்தாள்.
அவங்க அதை கேட்கல, அவர் கேட்கறது வேற. குடும்பத்தோட பின்னணியை பத்தி கேட்கிறாரு. சஜன் அவளுக்கு உதவி செய்தான். எப்படியாவது அவளுக்கு ஒப்புதல் வாங்கி கொடுத்து விட வேண்டும் என்று அவன் தீவிரமாக இருந்தான். ஆனால் உரிமையாளர் கோபமடைந்தார். என்ன சஜன், நான் ஒன்னு கேட்டா அவங்க ஒன்னு சொல்றாங்க. இப்படி இருக்கிறவங்களெல்லாம் எதுக்கு கூட்டிட்டு வரீங்க? சார், அவங்க கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சார், எனக்காக கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. மந்த்ரா சாதாரணமாக ஒரு சிரிப்புடன் அமர்ந்திருந்தாள். இல்ல சஜன், இது சரியா வரும்னு எனக்கு தோணல. இப்பவே இவ்வளவு கேள்வி கேட்கறாங்க. ஹோட்டல் ஜாஸ பத்தி இவங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்ட சார். மந்த்ரா அதிகமாக பேசினாள். நீங்க உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு கிளம்புங்க. சார், ப்ளீஸ் சார். சஜன், நீங்க ஒண்ணு கெஞ்ச வேண்டாம். சஜனும் மந்த்ராவும் இப்பொழுது வெளியே வந்தார்கள். மந்த்ரா மிகவும் மகிழ்ச்சியுடன் இருந்தாள். என்ன, ரொம்ப ஹாப்பியா இருக்க? நீங்க ஏன் ரொம்ப சோகமா இருக்கீங்க? ரொம்ப டயர்டா கன்ஃபியூஸ்டா இருக்கிற மாதிரி தெரியுதே. கவலைப்படாதீங்க, நான் அனுஷ்கா மேடம் கிட்ட பேசிக்கிறேன். அனுஷ்காவை நினைத்துதான் சஜன் வருந்தி கொண்டிருக்கிறான் என்பதை மந்த்ரா கணித்து விட்டாள். அனுஷ்காவிற்கு தொலைபேசியில் அழைத்தாள். ஹலோ மேடம், மந்த்ரா பேசுறேன். உற்சாகமாக தொடங்கினாள். எல்லாமே நல்லபடியா நடந்தது மேடம். பிளான் பண்ண மாதிரியே நான் பேசிட்டேன். கரெக்டா நீ பண்ணிட்டே இல்ல. அவங்களுக்கு எந்த சந்தேகமும் வரல இல்ல. சஜனுக்கே சந்தேகம் வரல மேடம். குட், டூ குட். தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஹெல்ப். ஓகே மேடம். ஓகே மந்த்ரா. மேடம், அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லு. யூ ஆர் ராக்கிங். அனுஷ்கா மறுபக்கத்தில் சிரித்தாள். அனுஷ்காவுடன் பேசிவிட்டு சஜனிடம் திரும்பினாள். ஓகே, இனிமேல் நம்ம எப்போ பார்ப்போம்னு தெரியாது. நான் வந்த வேலை சிறப்பா நடந்தது. டாட்டா. மந்த்ரா கிளம்பி விட்டாள். சஜன் தான் குழம்பி கொண்டிருந்தான். இவ்வளவு பெரிய கலவரத்தை பண்ணிட்டு டாட்டான்னு வேற சொல்லிட்டு கிளம்புறாங்களே. இப்படி அவன் மனதில் நினைத்து கொண்டான். என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று அனுஷ்காவிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி அவன் தீர்மானித்துக் கொண்டான். மந்த்ரா சென்றதும் அனுஷ்காவிற்கு அழைத்தான். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? எனக்கு புரியல. நேரடியா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அனுஷ்காவும் சஜனும் வேறொரு ஹோட்டலில் சந்தித்து கொண்டார்கள். நான் இந்த கேஸ் சம்பந்தமான விஷயங்களை ஈஸியாக்கணும்னு நினைச்சேன். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்தீங்க. உங்களோட பேர் வெளியில வந்துடக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்பவுமே கவனமா இருந்தேன். உங்களோட ரியலான பிளான் தான் என்ன? அதுல என்னோட பார்ட் என்ன? நீங்க ஏற்கனவே உங்களோட பார்ட்டை நல்லபடியா செஞ்சீங்க. ரொம்ப நல்லாவே செஞ்சிருக்கீங்க. இப்படி சொல்லிவிட்டு தன்னுடைய உண்மையான திட்டத்தை பற்றி சொன்னாள். சஜன் ஆச்சரியப்பட்டான். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுல எனக்கு சந்தோஷம். அனுஷ்கா நன்றி தெரிவித்து விட்டு கிளம்பினாள். அன்று இரவு அவள் ஹோட்டல் ஜாஸில் இருந்தாள். அவளுக்காக சர்வீஸ் டோரை திறந்து வைத்தபடியே ஒருவன் காத்திருந்தான். அனுஷ்கா உள்ளே நுழைந்ததும் கதவை பொட்டினான். இந்தாங்க அனுஷ்கா, இந்த ரிமோட்டை கையில வச்சுக்கோங்க. அவனை பார்த்து தலையசைத்து விட்டு மெதுவாக நடந்தாள். தன்னை யாராவது கவனிக்கிறார்களா என்று கவனமாக பார்த்தாள். அவள் தன்னுடைய முகத்தை மறைக்கும்படியாக வலை போன்ற ஒரு மாஸ்கை அணிந்திருந்தாள். இது போன்ற சிக்கலான வேலைகளில் ஈடுபடும் பொழுது அவள் எப்பொழுதுமே பயன்படுத்தும் முகமூடிதான் அது. சஜனுடன் ஹோட்டலில் மந்த்ரா நுழைந்த பொழுது அவள் ஹோட்டல் ஜாஸில் பாதுகாப்பு அமைப்புகள் எப்படி இருக்கிறது என்று பார்த்தாள். முக்கியமாக அனைவரும் ரிமோட்டை பயன்படுத்துவதை கவனித்தாள். இங்கே கார் சிஸ்டம் இல்லை என்பதை புரிந்து கொண்டாள். அங்கே இருக்கும் பேரரிடம் பேச்சு கொடுத்தாள். அவனை சுலபமாக தன் பக்கம் இழுத்து விட்டாள். அவன் அவளுக்கு தேவையான தகவல்களை சொன்னான். இந்த ரிமோட்டை வச்சிருந்தா ஹோட்டல் ஜாஸ்குள்ள எங்க வேணாலும் போலாம். ஒர்க்கர்ஸ்க்கு மட்டும்தான் இது அவைலபிள். எனக்கு இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். எனக்கு கேக் எடுத்துட்டு வரையா என்று பேரரை பார்த்து கேட்டாள். அவனும் கொண்டு வந்தான். அவன் கொண்டு வந்த கேக்குடன் சேர்த்தி ஒரு டிஷ்யூ பேப்பரும் இருந்தது. அதில் ஒரு எண்ணை எழுதினாள். இந்த நம்பருக்கு போன் பண்ணு என்று சத்தமில்லாமல் சொன்னாள். அவனும் புரிந்து கொண்டவனாக விலகினான். அவன் கண்களில் ஒரு பேராசை இருப்பதாலேயே அவனை தேர்ந்தெடுத்திருந்தாள் அவள். அவனும் அவள் நினைத்ததைப் போலவே அழைத்தான். மேலும் அந்த ஹோட்டலை பற்றி தெரிந்து கொண்டாள். மந்த்ரா செய்த விஷயங்களில் இதுவும் ஒன்று. அவன் திரும்பவும் அழைத்த பொழுது மந்த்ரா அழைப்பை ஏற்கவில்லை. அனுஷ்கா தான் ஏற்றாள். நான் ஈஸியா அந்த ஹோட்டலுக்குள்ள போகணும். உன்னால் ஹெல்ப் பண்ண முடியுமா? அவன் அனுஷ்கா கேட்டதைப் போலவே உதவி செய்தான். அனுஷ்கா இப்பொழுது கவனமாக நகர்ந்து கொண்டிருக்கிறாள். ஹோட்டலில் கூட்டம் அதிகமாக இருந்தது. கூட்டத்தோடு கூட்டமாக வைத்தி இருப்பதையும் கவனித்து விட்டாள். அவன் ஒரு லிப்டை நோக்கி நடந்து உள்ளே மறைந்து போனான். அனுஷ்காவும் அவனை பின்தொடர்ந்தாள். ஆனால் லிப்டில் அல்ல, மாடிப்படிகளில் ஏறினாள். ஒவ்வொரு புளோரிலும் காத்திருந்தாள். கடைசியாக இருந்த புளோரில் தான் அவன் வெளியே வந்தான். நேரடியாக ஒரு அறைக்குள் போனான். அந்த அறையை பார்ப்பதற்கு ஒரு கேபின் போல தென்பட்டது. அனுஷ்கா மறைந்து கொண்டாள். தன்னுடைய ஸ்மார்ட் போனை எடுத்தாள். அது மந்த்ரா அனுமதி கேட்பதற்காக சென்றிருந்த அறை என்று புரிந்து கொண்டாள். அப்போ இந்த ரூம்ல தான் மந்த்ரா கேமராவை வச்சிருக்கணும். மந்த்ரா மறைமுகமாக வைத்து விட்டு வந்த HD லைவ் ரெக்கார்டிங் கொண்ட கேமராவை அனுஷ்கா இப்பொழுது இயக்கினாள். மந்த்ரா இரண்டாவதாக செய்த செயல் இதுதான். அனுஷ்கா சொன்னதை போலவே மைக்ரோ கேமராவை எடுத்து சரியாக கதவில் ஒட்டி விட்டாள். இப்பொழுது முழு அறையும் தெளிவாக தெரிந்தது. அனுஷ்கா ஏற்கனவே இயர்போன்களை போட்டிருந்தாள். கேமராவை உயிர்ப்பித்துவிட்டு உள்ளே என்ன நடக்கிறது என்று பார்த்தாள். ஆர்யா என்று பெயர் கொண்ட இளம் இசையமைப்பாளர் உள்ளே இருந்தான். இவன் எதுக்காக இங்க இருக்கான்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்?
அவனுடன் சேர்த்தி இன்னும் நிறைய நபர்கள் இருந்தார்கள். வைத்தி உற்சாகமாக பேசத் தொடங்கினான். ஹலோ ஜென்டில்மேன், இசை உலகத்துடைய ஃபியூச்சர் ஆர்யா அவர்களை உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றதுல பெருமைப்படுறேன். ஆர்யா எழுந்து நின்றான். அனைவரையும் பார்த்து சிரித்துவிட்டு அமர்ந்து கொண்டான். வைத்தி மற்றும் ஆர்யாவிற்கு முன்பு கோட் ஷூட் அணிந்த 3 நபர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்களில் ஒருவன் கேள்வி கேட்டான். மியூசிக் உலகத்துடைய ஃபியூச்சர்னு சொல்றீங்க, இவரோட ஆல்பம் ஏதாவது ரிலீஸ் ஆயிருக்கா? ரிலீஸ் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்ச லேபிள்ல தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அந்த சாங்கை இப்ப பிளே பண்ண முடியுமா? கையோடு கொண்டு வந்திருந்த சிறிய ஒளிபெருக்கியில் ஆர்யா இசையமைத்த முதல் பாடலை ஒளிபரப்பினார்கள். மற்ற மூவரும் கவனமாக கேட்டார்கள். பாடல் ஒலித்துக் கொண்டிருக்கும் பொழுதே நல்ல பெப்பியா இருக்கு என்றான் ஒருவன். கொஞ்சம் சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுங்க, தலையை அசைத்து கொண்டே இன்னொருவன் சொன்னான். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. பாடல் ஒலித்து முடிந்தது. அனைவருடைய முகங்களிலும் மகிழ்ச்சி பரவியது. ஆர்யா மட்டும் முகத்தை தொங்க போட்டபடியே அமர்ந்திருந்தான். வைத்தி அவனுடைய தோளில் லேசாக இடித்தான். அதன் பின்புதான் இவன் நிமிர்ந்து அமர்ந்து கொண்டான். பாட்டு ரொம்பவுமே பெப்பியா சூப்பரா யூத்ஃபுல்லா இருக்கு. இந்த சாங்கோட மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங்க யார் பண்ணா? நான் தான் பண்ணேன். நீங்களே இதெல்லாம் பாத்துக்குவீங்களா? மிக்சிங் எல்லாம் ரொம்பவுமே நல்லா இருந்தது. அவர் தவறாக புரிந்து கொண்டார் என்று ஆர்யாவிற்கு புரிந்தது. பதட்டமாக பதிலளித்தான். சார், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங்க நானே நேரடியா சூப்பர்வைஸ் பண்ணுவேன். அப்போ நீங்க பண்ண மாட்டீங்க. இல்ல சார். முதலில் ஒரு பொய்யை சொல்லிவிட்டு அதை இப்பொழுது திருத்த முயற்சித்தான் ஆர்யா. சாங்கோட சவுண்ட் கிளாரிட்டி ரொம்பவுமே சூப்பரா இருக்கு. ஒவ்வொரு சவுண்டும் தெளிவா கேக்குது. இந்த மியூசிக் ரொம்பவுமே காதுகளுக்கு ஸ்வீட்டா இருந்தது. ஆனால் இதையெல்லாம் கேட்டு ஆர்யாவால் பெருமைப்பட முடியவில்லை. ஏதோ வைத்தியே இசையமைத்ததை போல பெருமையாக அமர்ந்திருந்தார். மற்ற மியூசிக் டைரக்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது உங்களோட சவுண்ட் கிளாரிட்டி ரொம்பவுமே சூப்பரா இருக்கு. மாற்றி மாற்றி அவனை வந்தவர்கள் புகழ்ந்தார்கள். தொடர்ந்து புகழ்ச்சியில் நனைந்ததால் லேசாக சிரித்தான் ஆர்யா. உங்களோட கம்போசிஷன் எங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சதுனால நாங்க உங்களுக்கு ஒரு டீல் ஆஃபர் பண்ணலாம்னு இருக்கோம். ஆர்யாவும் வைத்தியும் கவனமானார்கள். அவர்களே கவனமாகும் போது அனுஷ்கா கவனமாகாமலா இருப்பாள்? அனுஷ்கா வைத்தியை பின்தொடர்ந்ததற்கான காரணமே அவன் செய்து கொண்டிருந்த அவன் தினமும் செல்லும் பாரில் சட்டத்திற்கு புறம்பான வேலைகளை செய்து கொண்டிருந்ததால் தான். அனுஷ்கா அவனுடைய வங்கி கணக்குகளையும் சோதனையிட்டாள். அதுவும் பணத்தால் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. தாங்கள் கொண்டு வந்திருந்த சூட்கேஸை திறந்து அவர்கள் சில தாள்களை எடுத்தார்கள். அதன் பின்பே பேச தொடங்கினார்கள். நாங்க இந்த டீலை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ரொம்பவுமே ஃபேமஸான கிரேட்டஸ்ட் மியூசிக் டைரக்டருக்கு இந்த டீலை ஆஃபர் பண்ணோம். உங்களால நம்ப முடியுதா? ஆர்யாவால் நம்ப முடியவில்லை. அவரை போல வர வேண்டும் என்றுதான் இவன் பாடல்களை மிகவும் தெளிவாக கேட்கும்படியாக இசையமைத்து கொண்டிருந்தான். அவருக்கு கொடுக்கப்பட்ட விஷயம் இப்பொழுது தனக்கு கொடுக்கப்படுகிறது என்று தெரிந்ததும் பயங்கரமான ஆச்சரியத்திற்கு ஆளானான். நாங்க அவருக்கு அந்த டீலை ஆஃபர் பண்ணப்போ அவர் வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அவர் முதல்ல இந்த ஆஃபரை கேட்டுட்டு ரொம்பவுமே ஸ்டன் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் பயந்தாரு. இந்த ஆஃபர்ல பயங்கரமான சிக்கல் இருக்கு. நாங்களே உங்ககிட்ட ஓப்பனா சொல்றோம். இதுல இருக்கிற சிக்கல்னால தான் அவரே இந்த ஆஃபரை வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அவரோட மியூசிக்கல் கரியர்ல 20 வருஷமா அவருக்குன்னு ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. ரொம்ப கிளாரிட்டியா அவர் மியூசிக் பண்றதுனால அவர் இந்த டீலை வேண்டாம்னு சொல்லிட்டாரு. நாங்க முடிஞ்ச அளவுக்கு அவரை ப்ரெஷர் பண்ணி பார்த்தோம். அவர் கிளாரிட்டியா மியூசிக் பண்றதுனால தான் அவர்கிட்ட அந்த ஆஃபரையே கொடுத்தோம். ஆனா அவரு அதையவே காரணமா சொல்லி வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அவரு ரொம்ப தெளிவா வேண்டாம்னு சொன்னது நல்லதா போச்சு. ஆனா அவர் என்னதான் கிளாரிட்டியா சொன்னாலும் நாங்க விட முடியாதுல்ல. நாங்க அவரை ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருந்தோம். பல தடவை மீட் பண்ணோம். எங்களோட பவர் என்னன்னு தெரியுமில்ல. நாங்களே பல தடவை மீட் பண்றோம்னா இது எவ்வளவு முக்கியமான விஷயம்னு நீங்க 2 பேரும் தெரிஞ்சுக்கணும். தம்பி, நீ முக்கியமா தெரிஞ்சுக்கணும். ஆர்யாவை கைகாட்டினார். புரிகிறது என்பதை போல தலையசைத்தான். அடிக்கடி அவர் கூட டிஸ்கஸ் பண்ணதுல அவர் சொன்னது இதுதான். நான் இந்த வேலையை செய்யறதை விட ஒரு புது மியூசிக் டைரக்டர் இந்த ஆஃபர் எடுத்துக்கிட்டு வேலை செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. நாங்களும் எந்த மியூசிக் டைரக்டர்னு கேட்டோம். அவரு உங்களோட பேரை சொன்னாரு. உண்மையை சொல்லணும்னா நாங்க ரொம்பவுமே அதிர்ச்சி ஆயிட்டோம். ஒரு லெஜண்டோட இடத்துல உன்னை வச்சு எங்கனால பார்க்கவே முடியல. அவரோட ஹைட் என்ன, உன்னோட ஹைட் என்ன? ஆனா அவரே உன்னை சஜஸ்ட் பண்ணாரு. நீ தான் இந்த வேலைக்கு சரியா வருவேன்னு சொன்னாரு. அப்புறம் நீ ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப நாங்க உனக்கு ஆஃபர் பண்ற பிளான அவருக்காக நாங்க பிரத்யேகமா தயார் பண்ணோம். அதனாலதான் முடிஞ்ச அளவுக்கு அவரை உள்ள இழுக்கலாம்னு பார்த்தோம். ஆனா அவரு எங்களை விட ஸ்ட்ராங்கா நீ பண்ணாதான் சரியா வரும்னு சொன்னாரு. அதனாலதான் இப்ப இந்த மீட்டிங்கே போயிட்டு இருக்கு. ஆர்யா குழப்பமடைந்தான். அனுஷ்காவும் அவர்கள் எதை பற்றித்தான் பேசுகிறார்கள் என்று ஒரு தெளிவிற்கு வர ஆசைப்பட்டாள். அதனால் அவர்கள் பேசி அனைத்து விஷயங்களையும் அடுக்கினாள். முதல்ல பாட்டு கேட்டாங்க. மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங்கோட குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ ஒரு டீலை ஆஃபர் பண்றாங்க. இந்த டீலை முன்னாடியே ஒரு லெஜண்டுக்கு ஆஃபர் பண்ணதாகவும் சொல்றாங்க.
அவர் பயந்துட்டு வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அவரே பயந்துட்டு வேண்டாம்னு சொல்றாருன்னா இந்த டீல்ல ஏதோ சிக்கல் இருக்கணும். அதையும் அவங்க ஓப்பனா ஒத்துக்கிறாங்களே. இப்ப கூட அவங்க டீலை பத்தி பேசாம வேறு எதையோ பத்தியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நாம எதுக்காக வந்தோமோ அந்த கேஸை தாண்டி இது எங்கேயோ போயிட்டு இருக்குங்கிறது மட்டும் கன்ஃபார்ம். அனுஷ்கா திரும்பவும் கவனமானாள். கோட் ஷூட் அணிந்த நபர்களில் ஒருவன் முகத்தை இறுக்கமாக வைத்துக் கொண்டு பேச தொடங்கினான். தம்பி ஆர்யா, நாங்க உன்னை பத்தி ஒரு விஷயத்த கேள்விப்பட்டோம். நீ ஒரு சம்பவம் பண்ணிருக்க. அதுக்குண்டான ஆதாரங்கள் எங்க கிட்ட இருக்கு. நாங்க இந்த டீலை மேக் பண்றதுக்கு முன்னாடி உன்னை க்ளோஸா வாட்ச் பண்ணோம். எங்களோட டீலை அப்படியே தூக்கி கொடுத்துட முடியாதுல்ல. க்ளோஸா பார்க்கும்போது நீ பண்ண தப்ப நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். எங்க டீலை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி, அதை நீ அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி, நீ செஞ்ச சம்பவத்தை பத்தி, நீ வெளியவே பேசக்கூடாதுன்னு மறைச்சுக்கிட்டு இருக்கிற விஷயத்த பத்தி எங்க கிட்ட வெளிப்படையா சொல்லு. எங்கனால மட்டும்தான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நாங்க எவ்வளவு பவர்ஃபுல்னு உனக்கு தெரியுமில்ல. நாங்க உன்னை ஈஸியா வெளியில கொண்டு வந்துருவோம். அதனால சொல்லு. ஆர்யா பயங்கரமாக பயந்தான். பயத்தில் அவனுக்கு அழுகையே வந்துவிட்டது. அவன் அழுவது தெரியாமல் இருக்க முகத்தை துடைத்து கொண்டான். வியர்ப்பதைப் போல கைக்குட்டையை எடுத்து துடைத்து கொண்டான். ஆனால் அவன் பயந்து அழுது கொண்டிருக்கிறான் என்பதை எதிரில் இருப்பவர்கள் கண்டுகொண்டார்கள். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஒரு நிமிஷம் நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வந்துடுறேன். அவன் எழுந்து சென்றான். இவங்க பண்ற பிளான பார்த்தா ஏதோ ஒரு பெரிய விஷயத்த அழிக்க திட்டமிடுறாங்கன்னு நல்லாவே தெரியுது. ஆனா எதை அழிக்க நினைக்கிறாங்க? அவள் தன்னுடைய யோசனையை தொடர்ந்தாள். அங்கே இருந்தவர்கள் அவனை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். என்ன சார், இவங்கிட்ட எல்லாம் டீலை எப்படி ஒப்படைக்கிறது? இப்படித்தானே நீங்க அந்த ஹீரோவுக்கு சொன்னீங்க. இப்ப பாருங்க, பிளாக் பஸ்டர் மேல பிளாக் பஸ்டர். அவனை கையிலேயே பிடிக்க முடியல. இல்ல இவன் பயப்படுறான். அந்த கேஸ் வேற, இது வேற. பேசி பார்க்கலாம், அவசரப்படாதீங்க. ஆர்யா திரும்பி வந்தான். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, நல்ல பையன். உங்களுக்கு வேணுங்கிறத கண்டிப்பா பண்ணுவான். வைத்து இப்படி பேசினான். ஆர்யா அவனை முறைத்தான். நான் இதை உங்ககிட்ட சொல்றதுனால நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணலைனாலும் பரவாயில்ல. ஆனா பிரச்சனையாகாம இருந்தா சரி. தம்பி, யார்கிட்ட பேசிட்டு இருக்கோன்னு பார்த்து பேசு. எதிரில் இருந்தவன் கோபமாக தொண்டையை செருமிக் கொண்டான். அவர்கள் உதவி செய்வார்கள் என்ற நம்பிக்கையுடன் அவன் மறைத்து வைத்திருந்த விஷயத்தை பற்றி சொல்ல தொடங்கினான். என்கிட்ட சவுண்ட் இன்ஜினியரா ஒரு பொண்ணு வேலை பார்த்தா. ரொம்ப அழகா இருப்பா. அவளை எனக்கு பிடிக்கும். அழகை பார்த்துதான் வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன். பொய் சொல்லல. ஆனா அழகை தாண்டியும் சவுண்ட் மாஸ்டரிங்லையும் மிக்சிங்லையும் மாடர்ன் டெக்னாலஜிஸ்லையும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லையும் அவளுக்கு நல்ல நாலேஜ் இருந்தது. எல்லாமே நல்லா போய்கிட்டு இருந்தது. அவ ஒர்க் பண்ண சாங்க தான் நீங்க கேட்டீங்க. அதனாலதான் சவுண்ட் கிளாரிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. திடீர்னு தான் ஒரு சம்பவம் நடந்தது. ஆர்யா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். எப்பொழுதும் சாதாரணமாக பேசுபவள் இன்று வித்தியாசமாக பேசுவதை உணர்ந்தான் ஆர்யா. என்ன விஷயம்? இங்க நீ நான் மட்டும்தானே இருக்கோம். ஆமா, வேற யாராவது இருந்தா சொல்லிரு. ஏன், என்ன பண்ண போற? இவன் ஒரு மாதிரி மோசமாக சிரித்தான். அதை புரிந்து கொண்டவள் வெறுப்பாக பார்த்தாள். நீ ரெகுலரா யூஸ் பண்ற மியூசிக் லேபிள்கிட்ட பணம் கொடுத்துதான் உன்னோட ஃபர்ஸ்ட் ஆஃபரை வாங்கினியா? இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா? கேட்ட கேள்விக்கு பதில். ஹேய், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? எனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருச்சு. உண்மையை சொல்லிரு. கண்களை உருட்டி உருட்டி பேசினாள் அவள். நீ அழகா இருக்க, கோவப்படாத, ஃபிளட் பண்ணாத. விஷயத்த சொல்லு. பணம் கொடுத்தியா கொடுக்கலையா? ஆமா கொடுத்தேன். எதுக்காக கொடுத்த? ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க, அதனாலதான் கொடுத்தேன். வாட் யூ ஆர் சேயிங் இஸ் அ லை, எ டோட்டல் லை. தெரியுதுல்ல? உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ விளைவிக்கலாம். ஏய், நல்லவ மாதிரி நடிக்காத. இதை நீ முன்னாடியே சொல்லியிருக்கணும்ல. நீ ஒரு யங் டேலண்ட்னு நான் நினைச்சேன். ஆனா நீ கம்போஸ் பண்ண எந்த சாங்குமே உன்னோடது இல்லைன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்ததுன்னு தெரியுமா? ஏய், என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஆர்யா தன்னுடைய இருக்கையிலிருந்து எழுந்தான். உளராம இங்கிருந்து கிளம்பு. எனக்கு எல்லாம் தெரியும்டா. இங்க நீ சொன்னதையெல்லாம் ப்ரூஃப் பண்ண பார்க்கலாம். எனக்கு இன்ஃபர்மேஷன் சொன்னவங்க மாட்டிக்கிறதுக்கா? இதை இப்படியே விட்டுரு, அதுதான் உனக்கு நல்லது. ஒற்றை விரலை நீட்டி அவளை மிரட்டினான் ஆர்யா. ஏய், என்ன மிரட்டுற? நீ மிரட்டினுமே நான் ஓடிடுவேன்னு நினைக்கிறியா? உனக்கு எதுக்காக நான் சப்போர்ட் பண்ணேன்னு தெரியுமா? எல்லாமே உன்னோட ஓன் கிரியேஷன்னு நான் நினைச்சேன். ஆனா நீ பணத்தை கொடுத்துட்டு மியூசிக் லேபிள்ல இருந்து பாட்டை வாங்கியிருக்க. உன்னோட மியூசிக் உன்னோடதே இல்ல. இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா? பதட்டமானான் ஆர்யா. ஏய், சொல்றதை கேளு. அந்த வைத்தியங்கிற புரோக்கர் தானே இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணா? யார் இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னாங்க? அவங்க பேரை மட்டும் சொல்லிட்டு நீ ஓடிரு. அந்த வைத்தி உனக்கு மியூசிக் லேபிளுக்கு நடுவுல இருந்து அவனும் ப்ராஃபிட் பாக்குறான். எவ்வளவு நடிச்ச? அந்த மியூசிக் அப்படி பண்ண. நீ நைட்டு தூங்க போயிட்டியா? நான் தூங்கவே இல்ல. விடிய விடிய மியூசிக் பண்ணன்னு சொல்லி என்னம்மா எல்லாரும் ஏமாத்துன? எல்லாரும் ஏமாத்துனா போகுது. என்ன நீ எந்த அளவுக்கு பக்குவமா ஏமாத்துன? என்ன மட்டும் எதுக்கு சென்ட்ரலைஸ்டா ஏமாத்துன? நான் நல்லா சவுண்ட் மாஸ்டரிங் பண்றேன்னா யாரோ போட்ட மியூசிக்க உன்னோடதுன்னு சொல்றதுக்கு வெக்கமா இல்ல? இவ்வளவு நாளா பக்காவா நடிச்சு என்ன ஏமாத்திருக்க. என்னோட டேலண்ட்டை தேவையில்லாம யூஸ் பண்ணிருக்க. மென்ஷன்ல என்னோட பேரை ஃபுல்லா போடாம பாதி பேர் போட்டிருக்க. யாருக்கு தெரியும் யார் இந்த சாங்குக்கு மாஸ்டரிங் பண்ணாங்கன்னு? நான் உன்ன ஜீனியஸ்ன்னு நினைச்சேன். ஆனா எல்லாரும் மாதிரிதான் நீயும். நீ ஒரு காப்பி கேட். இல்ல, அதை விட மோசம். உன்னோட சாங் உன்னோடதே இல்ல. நீ எல்லாம் கேவலண்டா.
சொல்லிவிட்டு வெடுவெடுவென்று நடந்து அந்த அறையை கடந்தாள். அவள் கேவலம் என்று சொன்னதும் ஆர்யாவுடைய மூளையில் ஒரு தீப்பொறி பறந்தது. அதை அவன் கட்டுப்படுத்த முயற்சித்தான். ஆனால் குப்பென்று அந்த தீப்பொறி பற்றி கொண்டது. என்னை வா கேவலம்னு சொல்ற? பக்கத்தில் இருந்த பூஜாடியை எடுத்து அவள் தலையை குறிபார்த்து வீசினான். பூஜாடி சரியாக அவளுடைய தலையில் விழுந்தது. அடியின் காரணமாக அவளுடைய தலை ஒரு பக்கமாக திரும்பியது. கோணல் மாணலாக அப்படியே தரையில் விழுந்தாள். கழுத்து உடைந்தது. அவன் கண் முன்பே அவள் இறந்து போனாள். அனுஷ்கா இதை கேட்டு அதிர்ச்சியானாள். இந்த விஷயத்தை இப்படியே விடக்கூடாது. ஒரு கொலையை பண்ணிட்டு சாதாரணமாவாடா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்களை எல்லாம் விடமாட்டேன்டா பாவீங்களா. எப்படியாவது இந்த மேட்டரை சர்ஃபேஸுக்கு கொண்டு வருவேன். அனுஷ்கா சிந்தித்து கொண்டு இருக்கையில் ஆர்யா தொடர்ந்தான். அப்படியே அவளோட பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டேன். நான் மட்டும் அந்த வேலையை தனியா தான் பண்ணேன். அனுஷ்காவிற்கு இப்பொழுது மொத்த விஷயமும் புரிந்தது. இன்ஸ்பெக்டர் சத்ரபதி ரெக்கவர் பண்ணதா சொன்ன பாடி இந்த பொண்ணோடதா? இப்படி சிந்தித்து முடித்ததும் அனுஷ்காவுடைய கோபம் பீறிட்டது. தம்பி, நீ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்ட, உட்காரு. உள்ளே அவர்கள் பேசத் தொடங்கினார்கள். தன் சிந்தனையை ஒதுக்கி வைத்துவிட்டு அனுஷ்காவும் கவனித்தாள். நாங்க உன்ன இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில கொண்டு வரோம். போலீஸ் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க அப்படியே தேடி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட வந்தா அது உனக்கு பிரச்சனை தான். ஏன்னா அவ தானே உங்ககிட்ட சவுண்ட் இன்ஜினியரா வேலை செஞ்சிருக்கா. அதனால நாங்க கொடுக்கற டீல நீ இப்பவே அக்செப்ட் பண்ணிக்கோ. எங்களோட பவரை யூஸ் பண்ணி நாங்க உன்னோட விஷயத்த பாத்துக்கிறோம். நீ ஜெயிலுக்கு போகாம இருக்கிறதுக்கு நாங்க கேரண்டி. மியூசிக் இண்டஸ்ட்ரியிலையும் எங்களுக்கு பவர் இருக்கு. எங்க கிட்ட இருக்கிற இமன்ஸான பவரை வச்சு நாங்க உன்னை டாப்புக்கு கொண்டு வந்துருவோம். ஆர்யா யோசிக்காமல் ஓகே என்றான். நீ இந்த டீலை ஏத்துக்கிறியா? ஆமா, ஏத்துக்கிறேன். அவனுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த விதமான பிரச்சனையும் வராமல் இருப்பதற்காக உடனடியாக அவர்களுடைய திட்டத்திற்கு சரி என்று ஒப்புக்கொண்டான். இப்ப முக்கியமான மேட்டருக்கு வரலாம். ஆர்யா, காதை நல்லா ஷார்ப்பா வச்சுக்கோ. இந்த நாட்டோட கலாச்சாரத்தை பாரு. கலாச்சாரம் எது எதுல வேறொன்று இருக்கு. மக்களோட நியாய தர்மத்துல, அவங்களோட பழக்க வழக்கங்கள்ல, அவங்களோட ட்ரெஸ்ல, அவங்க கும்பிடுற கடவுள்ல, அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல, அப்புறம் அவங்க கேட்கிற இசையில. இப்ப நான் எங்க வரேன்னு உனக்கு புரியுதா? அந்த இசையத்தான் நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்பல இருந்து நீ எப்படி மியூசிக் பண்ண போறேன்னு தெரியுமா? உன்னோட மியூசிக்க காதால கேட்டா கேட்கறவன் ஹெட்போனை கழட்டிட்டு ஓடிடணும். சகிக்க முடியாத அளவுக்கு தான் நீ மியூசிக் பண்ணணும். 10 ட்ராக்க ஓட விடு. கேட்கறவன் காதுல இருந்து ரத்தம் வரணும். இதை நாங்க என்னன்னு சொல்லி மார்க்கெட் பண்ணுவோம்னு தெரியுமா? நியூ ஜெனரேஷனல் மியூசிக் அப்படி சொல்லி மார்க்கெட் பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் இதுதான் நார்மல் மியூசிக்னு நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் ஃபியூச்சரிஸ்டிக்னு நம்புவாங்க. ஆர்யா அவர்கள் சொன்னதை கேட்டு நடுங்கி கொண்டிருந்தான். அவன் ஏற்கனவே அவர்களுடைய திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கியிருந்தான். இப்பொழுது தன்னால் ஆகாது என்று இந்த விஷயத்தை அவனால் புறம் தள்ள முடியாது. அவர்கள் சொன்ன திட்டம் அவனை பயமுறுத்தி கொண்டிருந்தது. இதெல்லாம் நடக்குமா? வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தெரியுது. நடக்கும். எப்படி நடக்கும்னு சொல்றீங்களா? நான் போடுற லோ குவாலிட்டியான மியூசிக்கை கேட்டுட்டு அவங்க குப்பைன்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட மாட்டாங்க. ஆர்யாங்கிற மியூசிக் பிராண்டுக்கு அது கெட்ட பேர் ஆகாது. அப்படியெல்லாம் ஆகாது. தோள்களை குலுக்கியபடியே பேசினான் அந்த கார்பரேட் ஆள். எங்ககிட்ட ஸ்ட்ராங்கான பிஆர் டீம் இருக்கு. பிஆர் டீம்னா என்னன்னு தெரியுமில்ல? இந்த டீமை வச்சுட்டு உலகத்தையே ஆட்டி வைக்கலாம். இந்த டீம் மட்டும் நம்ம கையில இருந்ததுன்னா நாம தான் சர்வாதிகாரி. எங்ககிட்ட பிரம்மாண்டமான ஒரு பிஆர் டீம் இருக்கு. அவங்க 24 மணி நேரமும் 7 நாளும் உனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உனக்காகவே வேலை செய்வாங்க. நீ போடுற காட்டுக்கூச்சலான மியூசிக்க ஆஹா ஓஹோன்னு புகழுவாங்க. அதுக்கப்புறமா நீ போட போற லோ குவாலிட்டியான மியூசிக்கு ட்ரெடிஷ்னலான மியூசிக்கை அஃபெக்ட் பண்ணணும். இதுதான் எங்களோட முக்கியமான பாயிண்டே. பயங்கரமான சேஞ்சஸ். ட்ரெடிஷ்னல் மியூசிக்கை அஃபெக்ட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி மியூசிக் போட்டவங்கெல்லாம் குப்பேன்னு நாங்களே சொல்லுவோம். மக்களும் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. உன்னை தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஹீரோவுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணிருக்கோம். அவரு எங்க கூட டீல்ல இருக்காரு. அவன் மூஞ்சி எல்லாம் பார்க்க சகிக்காது. ஆனா இன்னைக்கு அவனையெல்லாம் கையில பிடிக்க முடியுமா? அதே மாதிரி நீ ஆக வேண்டாம். இந்த கொலை மேட்டர்ல ரொம்பவுமே சிறுசு. நீ எங்கேயோ வளர வேண்டி இருக்கு. உன்னோட மோசமான மியூசிக்னால பாரம்பரியமான இசை அஃபெக்ட் ஆகணும். கேட்கறவனோட மனநிலையும் அஃபெக்ட் ஆகணும். இதை ரெண்டை மட்டும் நீ பண்ணா போதும். நீயே ஒரு மியூசிக் லேபிள்ல இருந்து தானே பாட்டை வாங்கிட்டு இருக்க. அதனால உனக்கு இதெல்லாம் ஈஸி தான். உன்னோட பாட்டை கண்டினியூஸா கேட்கறவங்களோட மியூசிக் டேஸ்ட் ரொம்ப லோ ஆகணும். அப்பதான் அடுத்தடுத்து எங்களுக்கு தேவையானதை நாங்க பண்ண முடியும். நான் இந்த டீலை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு முறை சொன்னான் ஆர்யா. அனுஷ்காவிற்கு இப்பொழுது புரிந்து போனது. அவர்கள் எதை தாக்கப் போகிறார்கள் என்று. நாட்டுடைய பாரம்பரியத்தையும் மக்களுடைய அமைதியான மனநிலையையும் குலைக்கும் விதமாக செயல்பட போகிறார்கள் என்று புரிந்து கொண்டாள். வைத்தியோட இல்லீகல் ஃபண்ட் ஃப்ளோவை கண்டுபிடிக்கலாம்னு வந்தா மோசமான டிஸ்டர்பிங்கான விஷயமெல்லாம் வெளியில வருதே. இப்பவே இதை நிறுத்தணும். அனுஷ்கா ஹோட்டல் ஜாஸை விட்டு வேகமாக வெளியேறினாள். ஆர்யாவும் அவனை மீட் பண்ண வந்திருக்கிற பீப்புளும் வைத்தியும் தப்பிக்க கூடாது. வெளியே இருந்தபடியே இன்ஸ்பெக்டர் சத்ரபதிக்கு தொலைபேசியில் அழைத்தாள். அனுஷ்கா அனைத்து விஷயங்களையும் வேகமாக அடுக்கினாள்.
நிலைமையை புரிந்து கொண்டார் சத்ரபதி. அனுஷ்கா உள்ளே நடந்த அனைத்து விஷயங்களையும் காணொளியாக பதிவு செய்து சத்ரபதிக்கு அனுப்பியிருந்தாள். அதை அவர் கமிஷனரிடம் காட்டி தனிப்படையுடன் வந்து இறங்கினார். ஹோட்டல் முழுவதும் சுற்றி வளைக்கப்பட்டது. அனுஷ்கா தன்னுடைய பெயரோ அல்லது ஐன்ஹன்ஸ் டிடெக்டிவ் நிறுவனத்தின் பெயரோ வெளியே வராமல் பார்த்து கொண்டாள். ஹோட்டல் ஜாஸிலிருந்து அரசு பொது மருத்துவமனைக்கு போனாள். காவல்துறையுடைய விசாரிப்புகள் எல்லாம் முடிந்த பிற்பாடு ஆர்யாதான் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டது. அந்த பெண்ணுடைய உடலை குடும்பத்தாரிடம் கொடுத்தார்கள். அவர்கள் பலமாக அழுதார்கள். அனுஷ்கா தூரத்திலிருந்து இதை பார்த்து மன வருத்தப்பட்டாள். அந்த பெண்ணுடைய குடும்பத்தினர் அனுஷ்காவை கடக்கும் பொழுது இன்ஸ்பெக்டர் சத்ரபதி இவங்க தான் உங்க பொண்ணை கொலை பண்ணவனை கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இறந்த பெண்ணுடைய தாயார் அனுஷ்காவுடைய முகத்தை பார்த்தார். அதன் பின்பு அனுஷ்காவுடைய கரத்தை எடுத்து கண்ணீர் நிறைந்த அவருடைய கண்களில் ஒற்றிக்கொண்டார். தேங்க்ஸ்மா. 2 வார்த்தைகள், நிறைய கண்ணீர். அனுஷ்காவிற்கு மனமெல்லாம் பிசைந்தது. அவர்கள் அங்கிருந்து நகர்ந்தார்கள். சத்ரபதி அங்கே வந்தார். அனுஷ்கா, வழக்கம் போல ஒண்டர்ஃபுல்லான ஜாப். ஆமா சார், ஆனா இந்த கேஸ் என்ன ரொம்பவுமே டிஸ்டர்ப் பண்ணிருச்சு. வைத்தியை நான் ஃபாலோ பண்ணி பின்னாடி போகாம இருந்திருந்தா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அநியாயம் எல்லாம் நடந்திருக்கும். ஆமா அனுஷ்கா, எப்படியோ தடுத்து நிறுத்திட்ட. அவர் பேசியதும் அனுஷ்கா இப்படி சொன்னாள். காலத்துக்கு தகுந்த மாதிரி கிரைம்ஸ் பயங்கரமா அப்டேட் ஆகுது. அதை தடுக்க வேண்டியதும் ஒடுக்க வேண்டியதும் நம்மளோட கடமைன்னு புரியுது. அந்த இடத்தில் ஆணித்தரமான ஒரு உண்மையை சொன்னாள் அனுஷ்கா.